அண்ணா அவளுக்கே தெரியுமே மம்மி. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஆதௌ தேவகி தேவி கர்ப்பனனோ கோபி கிருஹே பாலனம் மாயாபூதன ஜீவிதாபஹரணோ கோவர்தனோத்தாரணோ கம்சச்சேதன கௌரவாதிஹனனோ குந்தி சுதா பாலனம் ஏதத் பாகவதம் புராணகதிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம். ஒரு பிரீஃப் ரீகேப். தசகம் 3ல ஸ்ரீமத் பட்டத்ரி முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய அந்த பக்தனுடைய பக்த லட்சணங்கள், பக்தனுடைய நிலை என்ன, அதை பத்தி நம்ம பார்த்தோம் முதல் ஸ்லோகத்துல. அப்போ அப்பேற்பட்ட பக்தன் பகவானுடைய நாமங்கள் எல்லாம் சொல்லிட்டு, கதைகள் எல்லாம் சொல்லிட்டு அவரு சஞ்சரிக்கிறான். அப்பேற்பட்டவாதான் புண்ணியசாலிகள்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்ரி. புண்ணியசாலிகளும் அவ எல்லாரும். அப்போ முதல் ஸ்லோகத்துல அத ரீகேப் எடுக்கணுமா நிர்மலா? ரீகேப். சோ முதல் ஸ்லோகத்துல அவர் இந்த மாதிரி சொல்றார், பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டும் கதைகள் எல்லாம் சொல்லிட்டும் யாரெல்லாம் அப்படி சஞ்சரிக்கிறாளோ அவளும் புண்ணியசாலிகள்னு சொல்றார். அவர் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணினவா, சகல புருஷார்த்தங்களும் அவளுக்கு கிடைக்கிறதுன்ட்டு முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வாத நோய். அப்போ அதனால அந்த கஷ்டத்தோடய உட்கார்ந்து அவர் எழுதிட்டு இருக்காரு. அவர் அப்போ எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்ரி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தனி இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வி ஜனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருமே இல்லாத ஒரு ஸ்தலத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் பகவான காயம் காயம் 2 தடவை திருப்பி சொல்றார். பாடிட்டு அவருடைய கதைகள் எல்லாம் பாடிட்டு நான் என்னுடைய காலத்தை கழிக்கிறதுக்கு நான் விரும்புறேன்னு சொல்றார். ரீசன் என்ன நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. நீங்க ஸ்லோகம் 3க்கு பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய அந்த கருணை இருந்ததுன்னா, பகவானுடைய கருணை இருந்ததுன்னா ஏன் இந்த துரோகம் நீங்காது இல்லையா? பிரசமன தசா நாமக்கியத்தின்னு சொல்றார். கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அவருடைய கிருபை இருந்ததுன்னான்னு சொல்றார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பகவத் கிருபையினால சுகமாவும் இருக்கா, அதே சமயத்துல அவ முக்தர்களாகவும் சஞ்சரிச்சுட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் பகவத் கிருபை இருக்கு இல்லையா? சோ பகவத் கிருபை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளும் சுகமா இருக்கலாம். சோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சஞ்சரிக்கிறான்னு சொல்றார். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவருக்கு இந்த மூவ்மெண்ட் முடியாது இல்லையா? அப்ப அந்த ஆதங்கம் அவருக்கு தன்னால அந்த மாதிரி அவளை மாதிரி மூவ் பண்ண முடியலை இல்லையா? அவருக்கு அந்த வாத நோய், கடுமையான வாத நோய். சோ அந்த நோயில பீடிக்கப்பட்டிருந்ததுனால அவரால் இவாள மாதிரி சஞ்சரிக்க முடியறது இல்லை. அதைத்தான் அவர் சொல்றார், அந்த ஆரோக்கியம் அவர்கிட்ட கிடையாது. அப்ப பகவானுடைய கிருபை இருந்தானா என்ன வேணாலும் நடக்குமே. சோ அதுக்கு நிறைய உதாரணங்கள். எப்படி ஒரு ஃபயர் ஒரு சின்ன கட்டையை எரிக்குமோ, அதே மாதிரி பகவத் கிருபை இருந்ததுன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடும், அப்படியே தீர்ந்து போயிடும்னுட்டு நம்ம சொல்றாரு. அப்புறம் ஸ்லோகம் 4 வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, நாரதர் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அவர் நாரதர் இந்த மாதிரி கூடாத்ம கதையாங்கிறார். ரகசியமாக பகவானை தியானம் பண்ணி அவரும் ஜீவன் முக்தர் இல்லையா நாரதர், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நடக்கிறார். அப்போ அது என்ன, சம்சாரத்திலிருந்து அவர் விடுபட்டு இருக்கார். விடுபட்டதுனால அவருக்கு எந்த விதமான கிளேசங்கள் எதுவுமே இல்லை. அப்ப அவரால சஞ்சரிக்க முடியறது. இந்த சஞ்சாரிகள் எல்லாம் எல்லாருமே எப்பவுமே பகவானுடைய கிருபை அவளுக்கு இருக்கு. அந்த கிருபை இருக்கிறதுனாலதான் அவளால அப்படி இருக்க முடியுது. அப்ப நம்ம நினைச்சுப்போம் இவ என்ன சும்மா சுத்திக்கின்னு இருப்பாளான்னு. அப்படி எல்லாம் உபதேசம் பண்றேன். அவளுக்கோசரம் அவள் தங்களுடைய லைஃப் எல்லாம் செலவழிச்சுட்டு இருப்பாள். அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவ நடந்துட்டு இருப்பா. நாரதர் அந்த மாதிரி இப்பவும் கூட அவர் இருக்கு. அந்த மாதிரி அவருடைய ரூபத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். அவதான் நாரதர் நம்ம நினைச்சுக்கணும் இல்லையா? உபதேசம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் அப்படி இருக்கா இல்லையா?
ஆச்சாரியர்கள் எல்லாம் அவள்லாம் நமக்கு வழிகாட்டிகள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பகவான் பேர்ல ஸ்லோகம் 5 எடுத்துன்னா பகவான் பேர்ல இந்த பக்தி பெருகணுங்கிறார். பவத் பக்தி ஸ்பீதாங்கிறார். அப்போ அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்குள்ள அந்த கிளேசங்கள் எல்லாம் விலகுங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா வியாச பகவானும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தவச்ச வச்சனம் சொல்றார். பகவான அதையே சொல்லியிருக்கார். இப்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அவர் வியாசோக்தி தவ தவச்ச வச்சனம் நைகம் அவச்சோங்கிறார். நைகம்னா நிகமம் தானே வேதங்கள். சோ வேதங்களும் வேத வாக்குலயும் நம்ம பாக்குறோம். பகவான் பேர்ல பக்தி இருந்தானா கண்டிப்பா நம்மளுடைய கிளேசங்கள் எல்லாம் நீங்கும். பகவானும் பகவத்கீதையில நீங்க எடுத்தேன்னா நிறைய ஸ்லோகங்கள் பார்க்கலாம். என்னுடைய பக்தர்கள் யாருமே பிரணஷ்யதி, அதாவது அவ யாருமே வீழ்ச்சி அடைய மாட்டா, எப்போ நான் அவளை காப்பேன்னு சொல்றார். கீதை நிறைய ஸ்லோகங்கள்ல வரும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வியாச பகவானும் சொல்லியிருக்கார். அவருடைய புராணங்கள்ல எல்லாம் சொல்றார். சோ அந்த சந்தேகமே கிடையாது. அந்த பக்தி மாத்திரம் பெருகினான் ஸ்வீதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பக்தி பெருகினானா கண்டிப்பா நம்மளுடைய கிளேசங்கள் எல்லாம் விலகும். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அப்படி இவாள்லாம் சொன்னதுனால அது அது பொய்யாகாது. கண்டிப்பா அதெல்லாம் உண்மையான வாக்குகள், காஸ்பல்னு சொல்றோம் இல்லையா? சோ இவ சொல்றதெல்லாம் கண்டிப்பாக உண்மையான வாக்குகளா தான் இருக்கும். அதனால நமக்கு பக்தி பெருகணும்னு சொல்றாங்க. சரி, பக்தி பெருகணும்னா அது எப்படி? இப்ப ஸ்லோகம் 6ல என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு மார்க்கம் என்னன்னா பிரேம லட்சணம். இந்த பிரேம லட்சணத்துக்கு உதாரணம் நம்ம கோபிகைகளை கொடுத்தோம். அவ பகவானுடைய அழகுல மயங்குறாள். அழகுல மயங்கிய அவளுக்கு பக்தி பெறுகிறது கடைசியா இல்லையா? முதல்ல பகவான ஒரு ஜாராத்மா இல்லையா, பரமாத்மான்னு கூட அவளுக்கு தெரியாது. அவள் யஜ்ஞம் பண்ணினாளா, படிச்சிருக்காளா, வேதம் ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. சோ அப்பேற்பட்டவா அந்த பகவானுடைய அந்த லட்சணம் இல்லையா, அவருடைய அழகு, அந்த ரூப மாதுரியத்துல மயங்கி அதனால அவளுக்கு பக்தி பெறுகிறது. அதையே நம்ம பார்த்தோம். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோபிகைகள் தான். இப்போ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பகவானுடைய மேல இந்த பக்தியினால, அந்த பக்தி பிரேமியினால சுவாதியசி ஸ்ரேயசின்னுட்டு நம்ம போன தசகத்துல அதுலயும் பார்த்தோம் இல்லையா? பிரேமை, இந்த பகவான் பேர்ல இருக்கிற அந்த பிரேமைனா அன்பு, அந்த அன்பே பக்தியாக ஆயிடுறது. அப்போ அந்த பகவான் கோவில்ல இருந்தாலும் அந்த பகவான் நம்ம மனசுக்குள்ளேயும் வந்துடுறாரு அவர். அதுவே நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது நமக்கு தெரியுது. சோ இது பிரேம லட்சணமாக்கும். பக்தியில இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா உபாசனா ரூபம். அது 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம் நம்ம. இந்த உபாசனா ரூபம் என்னன்னா, பட்டத்திரி ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றார். விதூய கிளேஷான்மைன்னு சொல்றார். என்னுடைய கிளேசங்கள் எல்லாம் நீ விலக்கி விடுன்னு சொல்றார். அப்போ நானும் என்னுடைய கால்கள்னால ஒரு ஆள் நடக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த கால்கள்னால யுக்ம சரணம், யுக்மம்னா 2, இந்த 2 காலால நான் கோவில அடைஞ்சு பிரதர்ஷனம் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? கோவிலுக்கு பிரதர்ஷனம் பண்ண முடியும். அப்புறம் கையால அவருக்கு பூஜை பண்ண முடியும். இந்த ஸ்லோகத்துல இந்த கீழே அந்த படத்துல பார்க்கலாம் நீங்க இல்லையா? கோவில வளைய வர முடியும். அந்த பழைய காலத்து கோவிலாக்கும் இந்த குருவாயூர் டெம்பிள், அது கோவில வளைய வர முடியும். அப்புறம் அவருக்கு அர்ச்சனை பண்ண முடியும். அப்புறம் அவர் பார்த்து பார்த்து ரசிக்கலாம் இல்லையா? அவருடைய அந்த ரூப மாதுரியத்தை பார்த்து பார்த்து ரசிக்க முடியும். அப்புறம் அந்த பாத சரணங்கள்ல இருக்கிற அந்த துளசியினுடைய மனம் அதையும் நுகர்ந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த பகவானுடைய சரித்திரங்கள், எத்தனை அழகான சரித்திரங்கள், எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு அழிக்கிறதே இல்லை. சோ இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த அவயவங்கள் எல்லாத்தையும் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோம். நம்ம வேற எந்த அனன்ய சிந்தனை, வேற சிந்தனை எதுவுமே கிடையாது. கண்ணு, காது, மூக்கு, நம்மளுடைய அவயவங்கள் எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறோம் நம்ம. சோ அது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது இந்த ஸ்லோகத்துல இருந்து. இதுக்கு நிறைய நான் உதாரணங்களும் நான் கொடுத்தேன். அபிராமி இந்த அவர் எழுதியிருக்கிற ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வியாதி எல்லாம் நீக்கிறதுன்னு சொல்றாரு. பகவான் பேர்ல பக்தி இருந்தான்னா அப்போ அந்த பக்தி என்ன ஆகுது? பகவான் நினைக்கும் தோறும் அந்த ஸ்வரூபம் நம்மளுடைய மனசுக்குள்ள உதிக்கிறது. உதியாத்து சொல்றார். இப்போ அந்த ஸ்வரூபம் நம்ம மனசுக்குள்ள வந்தாலும் நமக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறது. இப்போ அந்த சந்தோஷத்தினால நமக்கு ஆனந்த கண்ணீர் வடிகிறது இல்லையா? ரோமாஞ்சனம் வருது, ஆனந்த கண்ணீர் வருது. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நமக்கு எந்த துன்பங்கள், மனசளவுல துன்பங்கள் இருந்தாலும் சரி, உடல் அளவுல நமக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம மறந்து விடுவோம் நம்ம இல்லையா? ரொம்ப அழகான ஸ்லோகம் இது.
விஸ்மரியாசம் மறந்துடுறது டோட்டலா. சோ நம்ம பகவானை நினைக்கும் தோறும் இதெல்லாம் ஃபார் த டைம் பீயிங் இல்லையா. இப்ப நீங்க ஒரு 1 hour இந்த கதையை நீங்க இந்த மாதிரி சொல்றது கேட்டுட்டு இருந்தானா மத்ததை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டேன். மத்த இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டோட்டலா மறந்து போயிடுறது நமக்கு. அதைத்தான் அவர் இங்க சொல்றார். அப்ப நம்ம அதே மாதிரி குருவாயூர்ல அந்த நடையில போனாலும் அவருடைய ரூப மாதுரியம், அழகான அந்த முகத்தை பார்த்த உடனே நம்ம கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறது, அப்படி நமக்கு மயிர்கூச்சல் எடுக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். பிரதிபத மதுரே சேதனா ஸ்பீதபாக்கியான்னு சொல்றார் பட்டத்திரி முதல் தசகத்திலே. ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு உள்ள போக 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 பகவான் அப்படியே ஈர்க்கிறார் நம்மள. அந்த சமயத்துல நம்ம என்னெல்லாமோ நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா, பகவான்கிட்ட இது வேண்டிக்கணும் அது வேண்டிக்கணும் பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போவோம். ஆனா நீங்க உள்ள போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் அந்த ஐயா நமக்கு கேட்கலையே அவர்கிட்ட ஒண்ணுமே, அப்புறம் வெளியில வந்த பின்னதான் நமக்கு தோணும். சோ எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா நம்மளையே நம்ம மறந்து போயிடுறோம். சோ அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த காந்த சக்தி, காந்தம் இல்லையா, எதெல்லாம் ஈர்க்கிறதோ அதுக்கு மேல ஒருபடியா பகவானுடைய அந்த ரூப மாதுரியம். சோ அதை பத்தி அவர் சொல்றார் ஸ்லோகம் 8. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் 9 வரும்பொழுது என்ன சொல்றாருன்னா, குருவாயூரப்பா, நான் எத்தனையோ பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா உன்னை பத்தி சொல்றது இல்லை, உன்னை பூஜிக்கிறது இல்லை, பராமுகமா இருக்கா. ஆனா அவள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா. இந்த ஆதங்கம் நம்ம எல்லாருக்குமே உண்டு இல்லையா. அவளுக்கு எல்லாம் துக்கமே இல்லை, எனக்கு தான் ஏன் வருதோன்னு எப்ப பாரு அங்கலாய்ச்சுட்டே இருப்போம். அவகிட்ட கேட்டா அவ நமக்கு மேல பெரிய லிஸ்ட் கொடுப்பா, அது வேற விஷயம். அப்போ இவர் சொல்றாரு, அவள்லாம் பராஞ்சோப்பி, உன்னை பத்தி பராமுகமும் இருந்தா கூட அவள சுகமா இருக்காளே. அப்போ இந்த நானும், ஆனா நானும் உன்னுடைய பக்தன், அதனால நீ கண்டிப்பாக என்னுடைய கிளேசங்கள் எல்லாம் நீக்கணும். ஏன்னா உனக்கு அந்த அகீர்த்தி வேண்டாங்கிறார் அவர். அவளே சுகமா இருக்கும்போது நானும் அவனுடைய பக்தன் அல்லவா, அப்போ என்ன நீ கண்டிப்பா பாத்துக்கத்தான் வேணும். சிவானந்தகிரியில ஆதிசங்கரர் கூட அதையேதான் சொல்றார். பவபாரம் பகசிங்கிற பகவான் அவருடைய எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா, அவர் நம்மளுடைய சித்தத்துக்குள்ள அந்த பகவானுடைய அந்த பாதங்கள் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவரே தீர்த்து விடுவான், அவர் ஏத்துக்கிறான். லைக் he will shoulder all our responsibility. நமக்கு எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் அவர் தாங்கிப்பறான், அவர் பகவான் தாங்கிப்பறான். அது உண்மைதான். கண்டிப்பா நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்து நம்ம விலகி இருப்போம். அந்த சமயத்துல பகவானை நம்ம ரொம்பவுமே பாராட்டுவோம். எல்லாம் விலகியாச்சுன்னா பாருங்க எல்லாம் மறந்து விடுவோம் உடனே. அது இருக்கப்படாது. எப்பவுமே அந்த சிந்தனை பகவான், இது பகவானாலதான் நமக்கு இது நடந்ததுங்கிற சிந்தனை எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். சோ அப்படியாக ஸ்லோகம் 9 சொல்றாரு. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சும்மா சொல்லி புலம்பி என்ன பிரயோஜனம் இல்லையா. நான் கட்டத்திரி கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளேசங்கள் எல்லாம் நீங்கி தங்களுடைய அந்த ஸ்வரூபம் என்னுடைய மனசுக்குள்ள வர வரைக்கும் நான் உங்களை பத்தி நாமங்கள் பாடுறதில்லையும், அந்த சரித்திரங்கள் கேட்கிறதோ எதுல இருந்துமே நான் விலக போறது இல்லை. நதி நுதி நிஷேவா விரச்சையன்னு முடிக்கிறார். நதி நுதினா நமஸ்காரம் பண்ணிண்டும் ஸ்தோத்திரம் பண்ணிண்டும் நான் என்னுடைய காலத்தை நான் கண்டிப்பா கழிப்பேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கவும் இருந்தார். அதனாலதான் அவர் இதை எழுதி முடிக்கிறதுக்குள்ள பகவான் அவருக்கு பிரத்யட்சமா அவர் முன்னால வரார். ஒரு நோய் கூட நீங்கித்துன்னு நம்ம பாக்குறோம். நம்ம அப்படியாக தசகம் 3ல இது பக்தி பிரார்த்தனையா எடுத்துக்கலாம் இல்லையா. இதெல்லாம் நமக்கும் ஒரு பாடமாகும். அதுல மெயினா நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த பிரேம லட்சணம், உபாசனா ரூபம், இதை மாத்திரம் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு அவருடைய அழகுல மயங்கி நமக்கு பக்தி பெறுகிறது இல்லையா. பிரேமாத்மக பக்தி ஏவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. அது ஸ்வாதாவும் இருக்குமா ஸ்ரேயசாவும் இருக்குமா. சோ அந்த பிரேம நமக்கு வந்துடுறது பகவானை பார்த்தானா. 2 உபாசனா ரூபம். நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் உபாசனா ரூபம் இல்லையா. பகவானுக்கு பூஜை பண்றது, ஆனா ஒவ்வொரு டைம்ல தான் பண்றோம். மத்த டைம்ல நமக்கு எத்தனையோ வேலைகள். ஆனா எதுவுமே அவருக்கு அர்ப்பணமா பண்ணணும். சமையல் பண்ணினாலும் சரி, எந்த வேலை பண்ணினாலும் சரி, அவரைத்தான் நம்ம அவரை நினைச்சுதான் பண்ணணும். அந்த வேலைக்குள்ள அந்த பலன் எதையுமே நம்ம எதிர்பார்க்கப்படாது. பகவானை நினைச்சுக்கிண்டே அந்த சமையலும் முடியுங்கோ. உங்களுக்கு அது எத்தனை கஷ்டமா இருந்தா கூட அது ரொம்ப லகுவா நீங்க பண்ணிட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும். சோ இது பக்தி பிரார்த்தனையா நம்ம எடுத்துக்கலாம் இந்த தசகத்தை. இது சரி. அடுத்த தசகம் 4. இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு தசகம். இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் புரியறதும். whatever it is, I will try my level best. இப்போ பட்டத்திரி என்ன சொல்றார், இந்த பகவான் பேர்ல பிரேமை,
அப்புறம் அதுக்கு மேல உபாசனா ரூபம். உபாசனா ரூபத்துல வந்து எத்தனையோ உபாசனைகள் எல்லாம் பண்றதை பத்தி எல்லாம் லிஸ்ட் பண்ணினார் அவர் இல்லையா. கோவிலை சுத்தி வருது, பூஜை பண்றது, அது இதுன்னு நிறைய லிஸ்ட் பண்ணினார். ஆனா இத்தனையும் பண்ணறதுக்கு ஆரோக்கியம் வேண்டாமா? அப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி தொடங்குறாரு பாருங்க. கல்யதாம் மம குருஷ்வ தாவதி கல்யதே பவது பாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சரியயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம். இப்போ நானும் பக்தியோட இருக்கேன் இல்லையா. பகவான் நினைச்சு நினைச்சு அவருடைய உருவத்தை வணங்கி பக்தியோட தான் இருக்காரு. நீங்க பார்க்கலாம் அந்த முதல் படத்துல எத்தனை பக்தி ஸ்ரத்தையா இருக்காரு பகவான் கிட்ட. அப்போ அவர் என்ன வேண்டிக்கிற, முதல்ல அவர் என்ன வேண்டிக்கிறாருன்னா கல்யதா மம குருஷ்வ தாவத்தேங்கிறார். அதாவது மம குருஷ்வ கல்யதாம்ங்கிறார். கல்யதாம்னா என்னன்னா ஆரோக்கியம், எனக்கு அதுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு அவர். குருஷ்வ தாவத்தி, அதாவது எத்தனை எனக்கு ஆரோக்கியம் வேணுமோ அந்த அளவுக்கு கல்யதாம் ஆரோக்கியத்தை மம குருஷ்வ எனக்கு கொடுன்ட்டு பட்டத்திரி வந்து பகவானை வேண்டிக்கிறார். ரொம்ப ஆதங்கத்தோட வேண்டிக்கிறார். ஏன்னா அவரால் நடக்க முடியாது. எனக்கு கோவில வளைய வந்து எனக்கு உங்களையும் பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோம், பூஜை பண்ணோம், இது மாதிரி எத்தனையோ உபாசனைகள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் செய்யறதுக்குள்ள ஆரோக்கியம் எனக்கு இல்லையே. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. அதனால கல்யத்தை பவத் உபாசனம் யயா, கல்யத்தை செய்ய முடியும். பவத் உபாசனம் யயா. சோ அந்த உபாசனைகள் இல்லையா, நம்ம பார்த்தோம் ஒரே உபாசனா ரூபம் என்னன்னு பார்த்தோம். சோ பகவானுக்குள்ள எல்லா பூஜைகள் எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். சோ எனக்கு அதுக்குள்ள ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. கல்யதாம்னா ஆரோக்கியம். கல்யத்தை அந்த ஆரோக்கியம் இருக்கிறதுனால எனக்கு பவத் உபாசனம், உனக்கு உபாசனை பண்றதுக்கு முடியும் அப்படின்ட்டு கேட்கிறார். கேட்டா புரியுமா? இப்போ அதுக்கு என்ன மார்க்கம் என்ன? ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சரியயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம். அந்த ஆரோக்கியம் வேணுமே. அப்போ அடுத்து என்ன சொல்றான்னா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோகம்ன்றார். நன்றாக ஸ்பஷ்டமாக இந்த அஷ்டாங்க யோகத்தை நான் சரியையாங்கிறார். ஆச்சரியையா என்னன்னா அதை அனுஷ்டானம் பண்றது, அதை நான் அனுசரிச்சு நடக்கிறது. இப்ப என்ன அவர் அஷ்டாங்க யோகம் பண்ணவா முடியும் அவரால? அப்படி ஒரு வாத நோயார உட்கார்ந்துட்டு இருக்காரு, வழியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு நமக்கு தெரியண்டாமா? சோ ஸ்பஷ்டம் அஷ்டவித 8 விதமான யோகம் சரியையா அதை அனுசரிச்சு அதை செஞ்சுட்டு புஷ்டயாசு, புஷ்ட என்னன்னா பரிபூர்ணமாக, ஆசு என்னன்னா சட்டுன்னு இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய எஃபெக்ட் ஆகும்போது. சோ புஷ்டையா என்னன்னா பரிபூர்ணமாக, ஆசு சட்டுன்னு, தவ துஷ்டி உங்களுடைய அனுகிரகம் ஆப்னியாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை நான் கத்துட்டேன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக கண்டிப்பா பூரணமாக எனக்கு இந்த ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அந்த அனுகிரகமும், துஷ்டினா அனுகிரகம், சோ அதுவும் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துல பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ரைமிங் பாருங்க. கல்யதாம் கல்யதேங்கிறார். அதே மாதிரி ஸ்பஷ்டம் அஷ்ட புஷ்ட துஷ்டி எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா. என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ராகத்தோட படிக்கும் பொழுதே நமக்கு அந்த அர்த்தமும் நமக்கு வரணும் நம்ம மனசுக்குள்ள. அப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னா அதனால உன்னுடைய அனுகிரகத்தை நான் கண்டிப்பா பரிபூர்ணமா எனக்கு கிடைக்கும்னுட்டு வட்டத்திரிங்க சொல்றான். சரி, இப்ப அஷ்டாங்க யோகம் என்னவாக்குன்னு நமக்கு தெரியண்டாமா? பதாஞ்சலி யோகம் ஒரு அதை பத்தி நிறைய சொல்லும். நான் வந்து கொஞ்சம் பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். அஷ்டன்னா 8. இந்த யோகத்துல வந்து இந்த யோகத்துல 8 நிலைகள் உண்டு. அந்த 8 நிலைகள் என்னங்கிறது உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். இப்போ இந்த 8 நிலைகள் எழுதியிருக்கு. யமம், நியமம், ஆசனாஸ், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. எல்லாமே புதுசு புதுசா இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. சரி, இந்த யமம் ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம வீட்டுல நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறா. ஆனா அந்த டைட்டில் சொல்லிட்டு நமக்கு சொல்றது இல்லையா. இப்போ இந்த யமம்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பிரீஃபா சொல்றேன். இது வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வருது நமக்குள்ள. ஒரு மென்டல் டிசிப்ளின், பிசிக்கல் டிசிப்ளின், இதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரும் யமம். இப்போ ஆத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்பா இல்லையா, நீ வந்து இது எப்பவுமே அஹிம்சை, ஒத்தரை ஹிம்சிக்கப்படாது, திருடப்படாது, அப்புறம் உண்மையே பேசணும், அப்புறம் பிரம்மச்சரியத்தை பூணல் போட்டாச்சு 5 வயசுல குழந்தைக்கு. இப்போ பிரம்மச்சரியத்தை தினமும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அது பண்ண இது பண்ண
குழந்தைகிட்ட சொல்லிட்டே இருப்பா. சோ இதெல்லாம் யமமாக்கும், நமக்கு தெரியாது. யமாஸ் அது அந்த கடியில வந்துடும். அதை சொல்லிட்டு இதாக்குன்னு குழந்தைகிட்ட சொல்றது இல்லை. ஆனா நீ இப்படி இருக்கணும், நீ பொய் பேசப்படாது, நீ யாரையும் துரோகிக்கப்படாது, எல்லாரும் திட்டப்படாது, இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நம்ம. சோ இதுதான் ஏமாசுன்னு சொல்லுவா. சோ இது மாதிரி நிறைய குணங்கள் உண்டு. சோ இதெல்லாம் கேட்டு 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 ஓ நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்லையா, அதெல்லாம் தெரியறது அந்த குழந்தைக்கு. நம்ம ஏன்னா அந்த குழந்தைகள் மனசுல படிஞ்சுடும். சோ இதெல்லாம் வீட்டிலேயே சொல்லி கொடுக்குறா. சோ இது வந்து திஸ் வில் பிரிங் a கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் டு யூ. எப்படி இருக்கணும், நேரத்தை எழுந்துரு, படி, என்னெல்லாம் சொல்றா. நம்ம ஜஸ்ட் நீங்க பிளாஷ்பேக் மாதிரி பாருங்க. நம்ம குழந்தையில நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்குப்பா நம்ம இல்லையா. வீட்டுல இருக்க பெரியவாள்லாம் இப்படி இரு அப்படி இருந்துட்டு நம்ம சிலப்போ கோபம் வரும். அப்படி இருந்தா கூட நேரத்தை எழுந்து குளிச்சு நமஸ்காரம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடுவோம். சோ அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாக்கலாம் எப்படி நம்ம இருந்திருக்கோம்னுட்டு. சோ இது ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து விடுறது. சோ தினந்தோறும் இதுக்கப்புறம் இது பண்ணணுங்கிற ஒரு டிசிப்ளின் வந்து விடுறது. அதுதான் யமான்னு சொல்லுவா. அடுத்து வந்து நியமங்கள். இப்ப நியமங்கள் என்ன, அது வந்து உடல் சுத்தம் தான் இதுல மெயின். சௌச்சம்னு சொல்லுவா நியமாஸ்ல. எப்பவுமே வந்து குளிச்சு விட்டு கிளீனா இருக்கணும் இல்லையா. காத்தால இந்த பல்ல தேய்க்கணும், போய் குளிச்சுட்டு வா, வெளியில போயிட்டு வந்தா காலெலும்பு, என்னெல்லாம் சொல்றா நம்ம வீட்டுல பெரியவாள்லாம் இல்லையா. நம்ம அந்த வெளியில போயிட்டு வந்தோம்னா உடனே காலெலும்பு வைப்பா. அது மாதிரி நிறைய சுத்தங்களை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எப்படி கையெல்லாம் எப்படி வச்சுக்கணும், பாடியை எவ்வளவு கிளீனா வச்சுக்கணும், பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் எந்த அளவுக்கு உடம்ப சுத்தமா வச்சுக்கணுங்கிறத நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதுவும் ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துடுறது. சொல்லி 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 நமக்கு அந்த டிசிப்ளின் வந்து விடுறது. அதே மாதிரி படிக்கணும், அது இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பிரம்மச்சரியத்துல இருந்து குருகுலத்துக்கு அனுப்புவா, படிக்க போகணும் இல்லையா. இப்போ படிப்பு முன்காலத்துல எல்லாம் இந்த மாதிரி குருகுலத்துக்கு அனுப்பிச்சு விடுவா. இப்பதான் ஸ்கூலுக்கு போறோம் நம்ம. இப்போ அந்த கரெக்டா எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா. காலத்தொட்டு பண்றது ஒன்னேதான், ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் வே பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சோ இந்த மாதிரி உடல் சுத்தம், அப்புறம் படிப்பு, அப்புறம் பிரம்மச்சரியம், சந்தியாவனம். பசங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லுவா. இந்த காலத்துல யாரும் பண்றது இல்ல, பண்ற குழந்தைகள் பண்ணிட்டும் இருக்கு. சோ இப்படியாக இதெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டிய சில நியமங்கள் இல்லையா. சின்ன வாழ்க்கை பெரிய வாழ்க்கை அதே பெருசாக சில நியமங்கள் எல்லாம் பண்ணத்தான் வேணும் இல்லையா. இதே மாதிரி தர்ப்பணம் பண்ணணும், அப்புறம் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ண, இது மாதிரி சில நிறைய எல்லாம் நமக்கு வீட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சோ இதெல்லாம் நியமங்கள்ங்கிறதுல வரும் நமக்கு. சோ நியமம் ஜஸ்ட் பிளாஷ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுக்குறேன், நீங்க வந்து பில்டப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்வர விரா இதெல்லாமே நியமத்துல வந்துடும். சரி, இதெல்லாம் ஆன பின்ன இப்போ என்ன வட்டத்தில் சொல்ற, பகவான் பேர்ல அந்த பக்தி நமக்கு பெருகணும் இல்லையா. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ. சோ இந்த பக்தி இது யமம் நியமம்ங்கிறது நம்ம வீட்டுல எல்லாம் கத்துக்கிறோம், எல்லாருக்கும் இந்த படித்தம் உண்டு ஆத்துல. இப்ப அடுத்தது வந்து பகவான நம்ம அடையணும், பகவான நினைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்ப குருகுலத்துக்கு எல்லாம் போறா இல்லையா. அப்ப அங்க எல்லாம் போகும் பொழுது இப்போ இதுல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இந்த தியான நிலைக்கு மனசு எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணறதுக்கு. கான்சென்ட்ரேஷன் என்னது, ஒரு நிலைப்படுத்தணும் எல்லாருக்கும், அப்பதான் படிப்பு நல்லா வரும். அப்போ அந்த ஒரு நிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் ஸ்டெப் என்னன்னா அதை வந்து ஆசனத்துல உட்காந்துரு, எப்படி கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். இப்பெல்லாம் நம்ம சேர்ல உட்காந்துக்கிறோம் ஸ்கூல்ல எல்லாம் போனா. சோ முன்காலத்துல எல்லாம் கீழே தான் உட்காந்துட்டு இருப்பா. சோ இந்த ஆசனங்கள்னு வரும் பொழுது அதுல நிறைய ஆசனங்கள் எல்லாம் உண்டு. நம்ம வந்து கொஞ்சம் பின்காலத்துக்கு போறோம்னா இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கீழெல்லாம் யாரும் உட்கார்றது இல்லை வச்சுக்கோங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருந்திருக்கா. இப்போ அந்த ஆசனங்கள் வந்து இப்ப சுகாசனம், பத்மாசனம், நிறைய பெரிய லிஸ்டே உண்டு. இதுல வந்து பதாஞ்சலி யோகத்துல இந்த பத்மாசனத்தை அவ எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவா. சுகாசனம் பார்த்தேன்னா அந்த படங்கள்ல நீ பார்த்தீங்கன்னா அது கால் ரெண்டும், அது காலுடைய போஸ்டர்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் வித்தியாசமா, ஒவ்வொன்றுல ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி பத்மாசனம் அதுதான் ரொம்ப எல்லாருமே ஃபாலோ பண்றது. காலை ரெண்டையும் மேல வச்சு நடுவா, அப்புறம் கைகளை வச்சுட்டு உட்கார்றது. அப்புறம் இந்த மாதிரி உட்காரும் பொழுது ஆசனத்துக்கு அதுக்கு வந்து ஒரு பீடம், கீழே வந்து கீழே உட்கார மாட்டா. அதாவது குசம், முன்காலத்துல எல்லாம் என்ன பண்ணா குசம் கிராஸ் இருக்கு இல்லையா, நாணல் புலின்னு சொல்லுவா, அதால உண்டாக்கின அந்த மேட் மேல உட்காந்துப்பா. அதோட விசேஷம் என்னன்னா குளிர்காலத்துல அது வார்மா இருக்கும், வெய்ய காலத்துல வந்து கூலா இருக்கும் அது. சோ அந்த ஒரு எஃபெக்ட் அந்த நல்லது. அது அந்த கிராஸ் மேல உட்காந்து பாய், உடஞ்ச பாய் அது. சோ அது மேல உட்காந்து மாந்தோல் அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு சுகாசனம் விட்டுப்பா அவ. சோ இது ஒரு ஸ்டேஜ் ஆகும். சோ இதெல்லாம் அந்த சமாதி நிலையை எத்துறதுக்குள்ள வழிகள், மார்க்கங்கள் இது.
சோ இந்த அஷ்டாங்கம் படிப்படியா தான் கத்துக்கணும், ஒரே நாள்ல எல்லாம் ஒத்துவிடாது. சோ முதல்ல யமம், நியமம், அப்புறம் ஆசனஸ். சோ இந்த ஆசனாஸ்ல அது கத்துக்கிறோம். அடுத்து வந்து பிராணாயாமம், அதை வந்து மூச்சை நிலை நிறுத்துறது. இதுவும் இப்ப நிறைய பேர் இதுக்கெல்லாம் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு கத்துக்கிற நீங்கள்லாம் நிறைய பேர் சின்னவாழ்லாம் பிராணாயாமத்தை பத்தி கத்துட்டு இருப்பா. நான் அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சோ அது இன்னும் டீட்டெயிலா பின்னால் வர ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். பிராணாயம் மூச்சை நிலைநிறுத்தணும். இந்த மூச்சை நிலைநிறுத்தும் போது அது வந்து தேகத்துக்கு நல்லது. லங்ஸுக்கு நிறைய ஆக்சிஜன் ஏர் கிடைக்கிறது. அந்த ஏர்ல இருந்து அந்த ஆக்சிஜனை பிரித்து எடுத்து ரத்தத்தை சுத்திகரிச்சுன்னு விடுறது. சோ அந்த ரத்தம் சுத்தமா இருந்தாலே பாதி சூக்கடெல்லாம் நமக்கு போயிடும். அந்த ரத்தம் நமக்கு இந்த இப்போ எல்லாம் பொல்யூட்டட் ஏர் இல்லையா, அதனாலேயே நமக்கு ரத்தத்துல சுத்தமே இல்லை. அதனாலேயே நிறைய வியாதிகள் வருது இப்போ எல்லாம். எனவே பிராணாயாமம் அதை அடுத்த ஸ்டேஜ்ல இப்போ இந்த நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் ஒரு பிரைமரி ஸ்டேஜஸ். அதாவது யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த ஹையர் ஸ்டேஜஸ். இப்ப அடுத்து வந்து பிரத்யாகாரம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் இது ரொம்ப கஷ்டம் பண்றது. இப்போ இந்த குருகுலத்துக்கு எல்லாம் வந்து அந்த வயசு ஏற 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 அவன் இதெல்லாம் சொல்லி கொடுப்பான். மெயினா பிரத்யாகாரம் என்னன்னா இந்திரிய ஜெயம், இந்திரியங்களை ஜெயிக்கணும். கர்மேந்திரியம் இருக்கு, ஞானேந்திரியம் இருக்கு. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சோ இந்த இந்திரியங்கள் எப்பவுமே நம்மளை பாடாப்படுத்தும் இல்லையா. கண்ணு எதையோ பார்க்க ஆலபாயும் கண்ணு, அப்புறம் சாப்பிடறதுக்கு நாக்கு தூண்டுறது இல்லையா, ஜலஞ்சலமா வரும் வாயில எச்சல் ஊறு, நமக்கு பசி வந்தானே தாங்க முடியாது. சரி, இந்த மாதிரி நம்மளால அன்கண்ட்ரோலபிள் இதெல்லாம். காதுல என்னத்து கண்டாங்கன்னா கண்ணாப்பின்னு பாட்டுகள், டிவி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ பிரசன்ட் லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் நம்மளைத்தான் இழுத்துட்டு போகும்போது நம்ம ஒண்ணும் இந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. எப்பவும் அது நம்ம கட்டுப்பாடுல இருக்கணும். அதுதான் இந்திரிய ஜெயம். அந்த இந்திரிய ஜெயத்துக்கு இந்த மாதிரி இருந்தால்னா அது ஒரு யூ கேன் ஈஸிலி யூ கேன் அட்டைன் தட். அதாவது அனுஷ்டிச்சுண்டு உடல் சுத்தமா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆசனம் விட்டுண்டு பிராணத்தை நிலை நிறுத்தினார்னா ஓரளவுக்கு, அதாவது உட்கார்ந்துட்டு பிராணத்தில் நம்மளுடைய சுவசிக்கிறதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறோம் இல்லையா. அப்ப அது கட்டுப்பாடுங்கிறது நமக்கு வந்துடுறது. அந்த கட்டுப்பாடுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்தாச்சுன்னா இப்ப இந்திரியங்களையும் கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் பிரத்யாகாரம் அடுத்த ஸ்டேஜ். இந்த பிரத்யாகாரம் வந்தாச்சுன்னா அடுத்து வந்து இப்போ என்ன, மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுதான் தாரணை. அது இனிமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இதெல்லாம். சோ இதெல்லாம் பிராக்டிஸ்ல தான் வரும், நிறைய அபியாசம் பண்ணணும். சோ அது வந்து கான்சென்ட்ரேஷன் சொல்வா. நம்ம மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தணும். சோ இந்த மாதிரி ஆசனம் விட்டுண்டு பிராணாயாமம் பண்ணும் நம்ம இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கண்ணை மூடிக்கிண்டு காதால எதையும் கேட்காதுக்கு எல்லாம். இந்த காலத்துல வந்து எல்லாம் சத்தமும் கெத்தமும் ஒரு வீட்டுல எல்லாம் இருந்து இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓடிங் தெப்பா ஹரிம் ஸ்மரத்துன்னு சொல்றாவ. எத்தனையோ தடங்கள் வரும். தடங்கள் வந்தா கூட அதை we should be able to cross that. அதுலதான் இருக்கு நம்மளுடைய ஜெயமே. இந்திரியங்களை ஜெயிக்கணும்னா எத்தனை தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள் எல்லாம் நம்ம மீறி அதை எப்படியான நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஆகும். இப்போ தாரணையில வந்து அது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆகும். அப்ப அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ், இந்த ஹையர் ஸ்டேஜ் தியானம். தியானம்னா ஒருக்கா மனசை வந்து ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா அடுத்து வந்து மெடிடேஷன்ல இறங்குறோம். அதாவது மெடிடேஷன் நம்ம இன்னும் போக்கஸ்டா பண்றது. இப்போ ஒரு பகவான ஒரு மூர்த்தியை வச்சு இப்ப அதை மட்டும் தியானம் பண்றது. அப்ப அது போக்கஸ்டா பண்றதுதான் தியானம்ங்கிறது. இப்ப என்ன, நமக்கு பக்தி பெருகணும் இல்லையா. ஏதோ பகவானுடைய சாயுஜத்தை அடையணும், அவரை நினைக்கணும், அவர் நம்ம மனசுக்குள்ள வரணும், அவரை பார்க்கணும். அது என்னன்ற எத்தனையோ அந்த ஆன்மீக விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. சோ அதை அடையணுங்கிற பொழுது இந்த நிறைய ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். போக்கஸ் பண்றது. சரி, மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும் போராது. ஆனா எதுக்கு நீ ஒருநிலைப்படுத்திருக்க. சோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் தான். சோ இந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் தான் தியானம்ங்கிறது. இப்போ சரி, ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் வந்தாச்சு. இதையே பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒரு மூர்த்தியை வச்சுட்டு நம்ம அவரையே பார்த்துட்டு அந்த தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சமாதி நிலையில கொண்டு வருது. அது வந்து யூ பிகம் சோ லைட். கம்ப்ளீட்டா நம்மளை மறந்தே போயிடுவோம். ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் நமக்கு வருது. யார் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் தெரியும். அந்த அனுபவப்பட்டவா நமக்கு சொன்னாதான் இப்படி எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இல்லாட்டா புஸ்தகங்கள்ல என்ன இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த சமாதி நிலையில வந்தோடனே இதுலயே நிர்விகல்ப சமாதி உண்டு, சவிகல்ப சமாதின்லாம் உண்டு. உச்சகட்டம் இது. அந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது உச்சகட்டம். அவளுக்கு எதுவுமே தெரியாது, கம்ப்ளீட்டா விடுபட்டு போயிடுவா.
சம்சாரத்துல என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது எதுவுமே அவளுக்கு தெரியாது. சோ அந்த நிலையில வந்து அவ போக்கஸ்டா எதை அவ பார்க்க விரும்பினாலோ அந்த உருவத்தை அவளால பார்க்க முடியும். அவ மனசுக்குள்ள அந்த உருவத்தை கொண்டு வர முடியும். எதை நினைச்சு அவ தியானம் பண்ணினாலோ அந்த உருவம் அவ முன்னால வந்து நிற்கும் இல்லையா. முதல்ல அந்த உருவம் வெளியில வச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்ப அதே உருவம் அவ மனசுக்குள்ளேயும் வந்துடும். அதுதான் சமாதி நிலைங்கிறது. சோ இதுதான் அஷ்டாங்க யோகம். சோ எத்தனை கஷ்டம் இல்லையா. சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமாக அஷ்டவித 8 விதமான இந்த யோகங்களை யோகச்சரியையா அதை எப்படியான அனுஷ்டானம் பண்ணி அதை அனுசரிச்சு புஷ்டயா சுத்தாவ துஷ்டி மாப்னியாம் உன்னுடைய அனுகிரகத்தை எப்படியானு பெறுவோம்னு சொல்றார். ரொம்ப தீர்மானமா பட்டத்திரி சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. சோ ஆரோக்கியம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இதே மறுபடியும் நான் பிரீஃபா சொல்ல வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். பிரம்மச்சரிய திருடதாதி பிரியமை ஆப்லவாதி நியமை பாவிதா குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்தியமபிவாபவத்பராம். இது வந்து 2வது ஸ்லோகம். இந்த 2ஆம் ஸ்லோகத்துல இப்ப நீங்க நம்ம பார்த்ததுல பிரம்மச்சரியம் திருடதாதிபிகி யமைகின்னு சொல்றாங்க. இப்ப யமம் என்ன நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. போய் பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி சில இப்ப ஃபாலோ பண்றதுக்கு வேண்டிய சில கொள்கைகள் எல்லாம் உண்டு யமம். இப்போ அது இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். குருகுலத்துல வந்து வாழ பிரம்மச்சாரிகள் பூணல் போட்டுட்ட உடனே குருகுலத்துக்கு அனுப்புவா. அந்த காலத்துல புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கிறான் இல்லையா. வித்யை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேத புஸ்தகங்கள் எல்லாம் படிப்பாங்க. சோ அதுதான் பிரம்மச்சரியம். அவளுக்கு சொல்லிக் கொடுப்பா குருக்கள் எப்படி இருக்கணும். அவ வீட்டை விட்டு வந்துடுறா. ஜென்ரலா இந்த காலத்துல எல்லாம் ஆத்துக்கு திரும்பி வந்துடுறா. அந்த காலத்துல எல்லாம் ஆசிரமத்துக்கு போயாச்சுன்னா அங்க குரு அவர்கிட்டே இருந்து அவர் போச்சன பின்னதான் அவளுக்கு அங்கிருந்து வர முடியும். லைக் ஹாஸ்டல் மாதிரி அவளுக்கு அங்கேயேதான் நீ இருக்கணும். அப்போ அதுதான் பிரம்மச்சரியம்ங்கிறது. சோ அது பூனல் போட்டுட்ட உடனே அவ அங்க போயிட்டு அவ எப்படி இருக்கா பாருங்க. எல்லாருமா சேர்ந்து அதெல்லாம் கத்துக்கிறா. எப்படி அனுஷ்டானங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும் இல்லையா. அந்த முத்திரைகள்லாம் அது இது புஸ்தகங்கள் எப்படி இருக்கு படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாவா. சோ பிரம்மச்சரியம் திருடமாக எப்படி யமேகி அவன் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி எல்லாம் கத்துக்கிறாவா. ஆப்லவாதின்னு அடையிறது. நியமேஷ்ட பாவித்தாக அடுத்து நியமம் இல்லையா. யமம் நியமம் 2 அடுத்தடுத்து வந்துடும். இப்ப அவர் எவ்வளவு குளிச்சுட்டு சுத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த குட்டிகள்லாம் இல்லையா. பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கு. எல்லாம் விபூதி வச்சுன்னு அழகா காலங்காலத்துல நேரத்தை எழுந்து குளிச்சு அழகா உட்கார்ந்துட்டு அந்த குரு சொன்ன மாதிரி அந்த முத்திரைகள் எல்லாம் பண்ணிட்டு இந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறார். அப்போ சாண்டிங் எல்லாமே அவளுக்கு தெரிய வந்துடுறது அந்த சமயத்துல. அதான் அப்போ பிரம்மச்சரியம் திருடதாதிபிகி யமைகி ஆப்லவாதி கிடைக்கிறது. நியமம் நியமைஷ்ட யமம் நியமம் ரெண்டும் கூட ரெண்டுமா சேர்ந்து பாவிதாக அவளுக்கு அவ மனசு வந்து சுத்தமாயிடுறது. இப்போ மனசுலயும் சுத்தப்பட்டு போயிடுறா, உடல் அளவுலயும். ஏன்னா நியமம்னா அதுல சௌச்சம் இருக்கு. பாடியும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். சோ ரெண்டும் இதை ஃபாலோ பண்றதுனால அவளுக்கு இந்த பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது இதை பத்தி நன்னா தெரிஞ்சு விடுறான். சோ இது முதல் படி அஷ்டாங்க யோகத்துக்கு இதுதான். முதல்ல இது ரெண்டும் இதை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது எனக்குனால நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். அடுத்த ஸ்டேஜ்ல குர்மஹே திருடமமி சுகாசனம் பங்கஜாத்தியம் அபிவாபவத்பராம். இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா குர்மஹே செய்யறோங்கிறார். பட்டத்திரி யாரையும் விடுறது எல்லாரையும் கூட்டிக்கிறார். செய்யறோம் அது அவரால் முடியாது. அவர் எத்தனை அழகா சொல்லிக்கிறார், அந்த ஊக்கப்படுத்திக்கிறார். குர்மஹே திருடமமி சுகாசனம். இந்த சுகாசனம் இவரால் இப்படி இருக்க முடியுமா. அந்த கால்வெளியில அவரால் முடியாது. ஆனா செய்யறோங்கிற குர்மஹே எல்லாரும் சேர்த்துக்கிறார். குர்மஹே திருடம் அமி சுகாசனம் பேர்பட்ட சுகாசனம் நீங்க பார்க்கலாம். சுகாசனம் அந்த பத்மாசனம் அது வித்தியாசத்தை நீங்களே பார்த்துக்கணும். அந்த படத்துல இருந்து இந்த காலுடைய போஸ்டர் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் ரெண்டுலயும். சோ சுகாசனம் பத்மாசனம். ஆனா பத்மாசனத்தை தான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றான். இவன் பதாஞ்சலி யோகத்துல பத்மாசனத்தை தான் ரொம்ப சொல்லுவாரு. பத்மம்னா தாமரை ஆட்டம். அது பங்கஜம் பங்கஜாத்து பத்மாசனத்தை தான் குறிக்கிறது. அதுவும் பங்கஜாத்தியம் இதே பேர்பட்ட சொல்றோம் இல்லையா. பங்கஜாத்தியம் அப்படி பவத்பரா பகவான் பேர்ல அவளுக்கு டிவோஷன் இல்லையா. இந்த மாதிரி குருகுலத்துக்கெல்லாம் போனா பக்தியைத்தான் கொண்டு வரா முதல்ல பாருங்க.
சோ பகவானோட மேல அந்த கான்சென்ட்ரேஷன் போகணும் அவளுக்கு. அதுல இருந்துதான் அவளுக்கு இந்த உலக வாழ்க்கை நெறிகள் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறாவா. அதனால ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பட்டத்து சிலர் பவத்பரான் அந்த வார்த்தை ஆட் ஆயிட்டே இருக்கும். பவத்பரானா நாங்கள்லாம் உன் பேர்ல ரொம்ப பக்தியா இருக்கோம் இல்லையா, அதனால நாங்க யமம் நியமத்தை கடைப்பிடிச்சு அதே மாதிரி இந்த ஆசனம் அதையும் நாங்க கத்துப்போம். ஏதோ சுகாசனமோ இல்லாட்டா பத்மாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்தை நாங்க வந்து அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னால பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க உட்கார்ந்து பாருங்க, கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி உட்கார்றது 2 நிமிஷம் கூட நம்மளால உட்கார முடியாது, காரி தரிக்க தொடங்கிவிடும். அதனால கீழே வந்து அந்த நாணல் புல்லான அந்த மேட்டை போட்டுப்பா எப்பவுமே. அதுவும் பிராக்டிஸ் பண்ணினாதான் வரும். 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் எல்லாம் நம்ம இப்படி உட்காரணும்னா அதுக்கு பிராக்டிஸ் கண்டிப்பா வேணும். அதுதான் அதையும் சொல்லிட்டு போகிறோம் ஸ்லோகங்கள்ல. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் ஆயாச்சு இல்லையா. அதாவது முதல்ல யமம் நியமம் ஆசனம் 3 பத்தி சொல்லியாச்சு. இனி அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் பாருங்க. தாரமந்தரனு சிந்திய சததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாம் இந்திரியாணி விஷதாததா பிருஹத் ஆஸ்மஹே பவது உபாசனோன்முகா. பவது உபாசனம் முகா, அதாவது பகவான் பேர்ல அது உபாசனை, இதெல்லாம் உபாசனா ரூபமாகும். சோ பகவத் உபாசனம் முகா, அதை அந்த வழியில போயிட்டு, ஏன்னா பகவானுக்கு உபாசனை பண்ணணும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இது வரும். இல்லைன்னா நம்ம கேட்போம், என்னத்துக்கு பண்ணணும் அது என்னத்துக்குங்கிறது இதுதான் ஆன்சர் இல்லையா. பவத்பரா, உன்கிட்ட எங்களுக்கு பக்தி முதல்ல சொன்னார். இப்போ வந்து உனக்கு பவத் உபாசனம், உனக்கு உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் இப்ப அதுக்கு ரெடியாரோம். எப்படின்னா சுகாசனம் உட்கார்ந்தாச்சு. இது என்ன பத்மாசனம். இந்த யோகி வந்து பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். கீழே பாருங்க அந்த மேட்டு கூட இருக்கு. என்ன எப்பேற்பட்ட இடம் பாருங்க, ஒரு ஹெர்மிட்டேஜ். இதுதான் குருகுலம். அந்த சரௌண்டிங் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இந்த சரௌண்டிங்ல எல்லாம் ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்து ஜன நடமாட்டம் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. சுத்தமா அந்த காலத்துல அப்படி இருந்தது. இப்பெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு இடம் டெல்லி எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஃபைலி பொல்யூட்டட். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஆக்சிஜன் பூமியை ஆக்சிஜனேட் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். பேர்பட்ட இடம் இப்போ நம்ம பாக்குறது எல்லாம். சோ அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு அழகான இடங்கள் இல்லையா. அப்போ புல்வெளியும் மரங்களும் எதுவுமா இருக்கு. இந்த மாதிரி பிராணாயம் எல்லாம் பண்றதுக்கு நல்ல ஒரு அந்த திரேதாயுகம் இல்லாட்டா அந்த மாதிரி இருந்திருக்கணும். இப்ப என்ன சுகாசனம் விட்டு உட்காந்து பத்மாசனத்துல தார மந்திரம்ங்கிற தார மந்திரம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தார மந்திரனு சிந்திய சந்ததம். தார மந்திரம் தாரக மந்திரம்னு சொல்லலாம். தாரக மந்திரம்ங்கிறது என்னன்னா ஓம். அந்த ஓம்ங்கிறத சொல்லணும். இந்த ஓம பத்தி நிறைய விளக்கி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிவானந்த லஹரி அதெல்லாம் எடுக்கும்போது 98 அந்த ஸ்லோகத்துல வந்து 3 அக்ஷரங்கள் கலந்ததாக்கும் ஓம். அகர உகர மகரம், AUM, அகர உகர மகரம். இப்போ உமைய சொன்னா உகர மகர அகரம். உமா உமா அம்பாளுக்கு மகள். அவளுக்கு வந்து மாறுறது பாருங்க, அக்ஷரங்கள் மாறி அந்த மாறின அக்ஷரத்துல நீங்க சேர்த்துனா உமான்னு வரும். இது AUM அதை சேர்த்துனா உங்களுக்கு ஓம் அந்த ஒரு சவுண்ட் வரும். இது பிரணவ மந்திரமாக்கும் ஃபர்ஸ்ட் சவுண்ட். இதுக்கு வெரி பவர்ஃபுல் மந்திரம். அந்த காலத்துல அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க இல்லையா. வெரி கிரேட். அந்த சிம்பிள் சிக்னிஃபைஸ் மெனி பாயிண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. இது தார மந்திரம் தாரக மந்திரம். தாரக என்னன்னா கடந்து போறது. என்னத்த கிடக்கிறது? பவசாகரம் இல்லையா. நம்ம வந்து பவசாகரம் நம்ம உலக வாழ்க்கையில இப்போ நம்ம நீஞ்சின்னு இருக்கோம். சோ அந்த பவசாகரத்திலிருந்து அதை நம்ம கிராஸ் பண்ணறதுக்கு இந்த மந்திரம் ரொம்பவுமே உபயோகமா இருக்குங்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்குவோம் நீங்க. தார மந்திரம் தார மந்திரன்னு சிந்திக்கணும். ஓம்னு சொல்லிட்டே இருக்கணும். சந்ததம் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும். அது கூட இந்த ஓம் என்னும் பிரணவத்தை சொல்லும் பொழுது அதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். அதை வந்து நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும், எப்படி சொல்லலாம் இல்லையா. இந்த ஓம்னு சொல்லும் பொழுது சத்தமா சொல்லணுமா இல்லாட்டா மெதுவா சொல்லணுமா இல்லைன்னா மனசு சொல்லணுமா? 3 விதத்திலையும் சொல்லலாம். சத்தமாவும் சொல்லலாம், மத்தியமா அந்த டோன்லயும் சொல்லலாம், இல்லாட்டா மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மனசுக்குள்ள சொல்றது ரொம்பவுமே, ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். நீங்க மனசுல சொல்லிட்டே இருங்க, கொஞ்ச நேரத்துல நீங்க வேற எந்தையோ நினைச்சுட்டு போயிடும். ஏன்னா மனசு அத்தனை வேகம் நம்மள அது வந்து ஆளை வரைஞ்சு எங்கேயோ போயிடும் மனசு.
சோ அது ரொம்ப கஷ்டமாக்கும். ஆனா அதெல்லாம் அபியாசத்துல வரும். முதல்ல சத்தமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிப்படியா இறங்கி கடைசியில் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்றது ரொம்பவுமே உத்தமம். சரி, தாரம் அந்தரனு சிந்திய சாததம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பிராணவாயு அபியம்ய நிர்மலா. அடுத்து வந்து பிராணாயாமம் பண்ணணும். சோ இந்த இன்னொரு ஸ்டேஜ் வந்தாச்சு இல்லையா? பிராணாயாமம் ஸ்டேஜ் வந்தாச்சு. அடுத்து சுகாசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம். அது பிராணாயாமம் எப்படி பண்றதுங்கிறது நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கத்துன்னு இருப்பீங்க நிறைய. அது இடது பக்கத்தை முதல்ல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கத்தால உள்ளுக்கு இழுத்து, அதுக்கப்புறமா இடது பக்கத்துல அந்த மூச்சை விட்டுட்டு வலது பக்கத்தை மூடிக்கணும். அப்புறம் இடது பக்கத்தினால எடுத்துட்டு இப்படி மாத்தி பண்ணிட்டு இருக்கணும். இதோட எஃபெக்ட் என்னன்னு பின்னால வர ஸ்லோகத்துல பாக்குறோம். இதுதான் பிராணாயாமம். இப்ப இது என்னத்துக்குன்னு நீங்க கேட்பது, இது இந்த காத்து உள்ளுக்கு போயிட்டு அந்த ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க, இந்த ஏர் டியூப் வழியா உள்ள போயிட்டு அது டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ லங்ஸ்ல வந்து இந்த பிளட் சர்க்குலேட், பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இதுல வந்துடும், ஆக்சிஜன் எல்லாம் அதுல போய்க்கும். ஹீமோகுளோபின் இஸ் த கேரியர் ஆஃப் ஆக்சிஜன், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸோ இட் கெட்ஸ் ஆக்சிஜனேட்டட். ஸோ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது ஆரோக்கியமா இருக்கும். ஸோ பிராணாயாமம் பண்றது ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது நமக்கு. சோ பிராணவாயு அவியம்யன செஞ்சுண்டு நிர்மலாகா, நமக்கு நிர்மலமா இருக்கு, மனசும் பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதே அட் சேம் டைம் பிசிக்கலி ஆல்சோ வி பிகம் ஃபிட். நம்ம நினைச்சு கொஞ்சம் நல்ல ஒரு பலம் வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஆக்சிஜன் உள்ள போறது இல்லையா? இந்த ஆக்சிஜன் பாடியில கிடைக்கும் தோறும் நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது. நிர்மலாகான்னு சொல்றாரு. இந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, இந்திரியாணி விஷயாததா அபஹிருத் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்திரியங்கள்னா நமக்கு ஞானேந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு. 5 5 10 உண்டு இல்லையா? அதை நான் லிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முகத்துல எடுத்துட்டானா எல்லாமே ஞானேந்திரியங்கள், கண் காது மூக்கு இதெல்லாம். சரி, அதே மாதிரி கை கால் அதெல்லாம் கர்மேந்திரியங்கள். இதுக்கு எல்லாமே எப்பவுமே துருதுருன்னு அலைஞ்சுட்டு இருக்கும். கண் எதையான பார்க்க விரும்பும், மூக்குல எதையான்னு சமைச்சுட்டு இருந்தா அந்த வாசனை நம்மளை இழுக்கம் இல்லையா? நாக்குல ஜலமூரம். இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல் வந்ததுன்னு வச்சுக்கோ, இமீடியட்லி யூ கெட் டிஸ்ட்ராக்டட். அப்போ இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது கண்ணை மூடிட்டு நம்ம பண்றது நீங்க பார்க்கலாம். ஓம்னு அந்த தார மந்திரத்தையும் சொல்லிண்டே இருக்கும் பொழுது அந்த சமயத்துல உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு போயிடுமா. அந்த இந்திரியங்கள் அலை பாயாது அந்த சமயத்துல. அப்ப ஸ்டில்லா ஆயிடுவோம் நம்ம. அந்த சமயத்துல இந்திரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வசத்துக்கு வந்து வரும். அபகிருத், நம்மளுடைய வசத்துல இருக்குமாம் இந்திரியங்கள் எல்லாம். சோ இந்திரியாணி விஷயாததா புர்கத் ஆஸ்மகே இப்படி இருந்துட்டு என்னத்துக்கு இருக்கும், பவத் உபாசனோன்முகா, உங்களை வந்து உபாசனை பண்றதுக்கோசரம் நாங்க வந்து இப்படி ஒரு நிலைக்கு வருவோம். சோ இப்போ இது வந்து பிரத்யாகாரம் வரைக்கும் நம்ம இப்போ வந்துட்டோம் நம்ம இல்லையா? யமம், நியமம், அப்புறம் ஆசனம், அதுக்கு பிராணாயாமம். பிராணாயாமத்துக்கு அப்புறம் இப்போ பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன? இந்திரியங்கள் எல்லாம் நம்ம வசத்துக்குள்ள வந்து எடுத்துன்னு வந்துடுறது இல்லையா? இதெல்லாம் அந்த அஷ்டாங்க யோகத்துல ஒவ்வொரு நிலைகள் இதுல ஒரே நாள்ல எல்லாம் வராது. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பிராக்டிஸ் இல்லையா? கொஞ்சம் நிறைய பண்ணிதான் நமக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்திரியங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அஸ்புடேவ புஷிதே பிரயத்னதோ தாரயே மதிஷனா முहुर्मुहुः ஏன பக்திரசம் அந்தராத்ரதாம் உத்வஹேம பவதங்கிரி சிந்தகாம். இது ஸ்லோகம் 4. இந்த ஸ்லோகம் 4ல பாருங்க, இந்த யோகி உட்கார்ந்து இருக்க அந்த கையில இருக்க பாருங்க, இந்த மேல பகவத் ஸ்வரூபம் இல்லையா? இப்போ அஸ்புட்டே புஷித்தே பிரயத்தனம் பண்றான். முதல்ல வந்து அந்த யோகி ஓம்னு பிரணவத்தை சொல்லிட்டு இந்திரியங்களை எப்படியோ கட்டுப்படுத்தி எப்படியான மனசை ஒருநிலைப்படுத்தி அவன் வந்து அந்த நிலையில இருக்கும் பொழுது முதல்ல பட்டத்துல என்ன சொல்றான்னா, அஸ்புட்டே வப்புஷிங்கிறான். வேதங்கள்னால கூட பகவானுடைய சொரூபம் இதாக்கும்னு சொல்ல முடியல. இப்போ முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றாரு இல்லையா? தசகம் 1ல இவர் என்ன சொல்றார்? நிகம சதசகஸ்ரேன ஸ்பஷ்டம்ங்கிறார். அஸ்பஷ்டம், அஸ்புட்டே, அஸ்பஷ்டம் ரெண்டும் ஒரே மீனிங் ஆகும். அதாவது வேதங்கள்னால கூட பகவானுடைய இந்த சொரூபத்தை சொல்ல முடியலையா? அப்போ அப்பேற்பட்ட இந்த பிளர்டா இருக்குமா. இப்போ என்னத்துக்கு இந்த பிராணாயாமம் பண்ற? பிரீவியஸ் ஸ்லோகத்துல பவத் உபாசனோன்முகா இல்லையா? உங்களை உபாசிக்கிறதுக்கோசரமாக்கும் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாரு பட்டத்திரிங்க. அப்போ அந்த உபாசனையில முதல்ல வந்து பகவானுடைய அந்த சொரூபம் பிளர்டா இருக்குமா, அப்புறம் பளிச்சுன்னு வராது. ஏன்னா இட் டேக்ஸ் டைம்.
ஏன்னா நம்ம அடுக்குள்ள ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும் போயிடும். இப்போ அஸ்புட்டே வப்புஷி, வப்புன்னு பகவானுடைய அந்த சரீரம். பகவானுக்கு ஜன்னம் சரீரம் மட்டும் வப்புன்னு அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார் பகவானுக்கு. சோ அஸ்புட்டை என்னன்னா கிளியரா இல்லை, பிளர்டா இருக்கு. தேன தங்களுடைய அந்த வப்புகு, தங்களுடைய அந்த சரீரம் பிரயத்தனம் பண்ணும் தோறும் தாரகேம நிலையை நிறுத்த முடியுமா? தாரகேம தீனா நம்மளோட புத்தி. புத்தி எப்படியான பிரயத்தனம் பண்ணி 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 நம்ம அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்போ முதல்ல பிளர்டா இருந்த அந்த பகவத் சுரூபம் இப்ப தீன கிருஷ்ணாம் முகுகு அடிக்கடி 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 அந்த எப்படியான கான்சென்ட்ரேட் பண்ணி 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 அந்த மனசை நம்ம நிலை நிறுத்தணும். இந்திரியங்கள் எல்லாம் நம்மளுடைய டோட்டலா நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடணும். சோ தார ஏமானா நிலை நிறுத்துறது. முகுகு அடிக்கடி அடிக்கடி. சோ இது ஒரே நாள்ல சட்டுன்னு 5 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வந்துடாது. சோ அது எத்தனை நாளைக்கு பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிளர்டு விஷன் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, தேன பக்தி ரசம் அந்தரார்திரதாம், அந்த பகவானுடைய அந்த ரூபம் கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோ, என்ன சந்தோஷம். எப்பேற்பட்ட ரூபம்! பக்தி ரசம், பக்தியோட அந்த ரசனையோட பாக்கணும் இல்லையா? இப்ப ஆர்திரதாம் மனசு உள்ள நம்ம மனசு கனிஞ்சு போயிடுமா. இந்த பக்தியினால மனசு கனிஞ்சு போயிடுறது. சோ தேன தங்கள் மீது இருக்கிற அந்த பக்தியினால மனசு கனியறது. எப்படி அந்த பக்தி வந்திருக்கு? இப்போ விடாம இடைவிடாம அந்த ஓம் என்னும் பிரணவத்தை தியானம் பண்ணிட்டே இருக்காங்க. ஓம்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அது சொல்லிட்டு சுகாசனம் விட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு பிரத்யாகரம் பண்ணின உடனே அந்த ஆர்தர மனம் கசியறது. அப்போ உத்வகேம அந்த டைம்ல அவள் கிடைக்கிறதாம். பவதங்கிரி சிந்தகா, அங்கிரின்னா பகவானுடைய பாதங்கள். பகவானுடைய பாதத்தை நினைச்சு நினைச்சு அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது அந்த பக்தியினால மனச நிலைநிறுத்த முடியறது அப்படின்ட்டு நம்ம இதுல பாக்குறோம். அப்போ இந்த நிலையில எப்படி இருக்கான அந்த யோகி? ஸ்புட்டம் இல்லையா? கொஞ்சம் ஒரு பிளர்டா தெரியறது பகவானா. ஆனா அந்த மூளையை நல்லா நிறுத்தின உடனே அந்த பகவானுடைய இந்த பாதத்தையே நினைச்சு 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 தியானம் பண்ணும் பொழுது மனசு கசிஞ்சு போயிடுறது. இதையே அவர் 2ஆம் தசகத்துல சொல்லியிருக்கார். இந்த மனசு கனியணும். நமக்கு இப்படி பழம் கனிஞ்சானா நிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம மனசும் கனிஞ்சு போகணும். அந்த ஆர்திரம் என்னன்னா கனிவு. அந்த மனசு கனியும் பொழுது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பெல்லாம் புல்லரிப்பு வரும். இப்ப நமக்கு தெரியும் அந்த பகவத் சுரூபத்தையும் நம்மளால பார்க்க முடியும்னு. சோ உத்வகேம நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். பவதங்கிரி சிந்தகா, உங்களுடைய இந்த பாதங்களை சிந்திக்கும் தோறும் கண்டிப்பாக இந்த நிலை நமக்கு கிடைக்கும்னு சொல்றார் ஸ்லோகம் 4ல. இப்ப அடுத்த ஸ்லோகம் 5ல என்ன சொல்றாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல போறாரு. விஸ்புடாவயவ பேத சுந்தரம் பத்மபுசுச்சிரசீலநாவசாத் அஸ்ரமம் மனசி சிந்தயாமஹே தியான யோக நிரதாஸ்பதாஸ்ரயா. இங்க பாருங்க அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ பகவான் மேல இருந்தார் இல்லையா? இப்ப கண்ணுக்கு முன்னால அஸ்புட்டை பிளர்டா ஏதோ ஒரு ரூபம் தெரியறது வாழ்க்கை. பகவானுடைய இந்த அழகான அந்த ஸ்வரூபம் பிளர்டா அந்த கண்ணுக்கு முன்னால தெரியற அந்த ஸ்வரூபம் இப்போ விஸ்புடாவயவ பேத சுந்தரம். விஸ்புட்டா இப்போ அஸ்புட்டம், இப்போ விஸ்புட்டா. விஸ்புட்டான என்ன அர்த்தம்னா பழு தெரியறது. இப்போ விஸ்புட அவயவ பேத சுந்தரம், அந்த அழகான ஸ்வரூபம். பகவத் ஸ்வரூபம் எத்தனை மாதுரியமானது, எத்தனை அழகான அந்த ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் ரூபம், உங்களுடைய அந்த ரூபம் சுச்சிர, சிரன வெகுகாலம், சுச்சிர ஷீலனாவசாத்து, அதை பண்ணி பண்ணி சீலிச்சுக்கிறோம் இல்லையா? அந்த தியானம் பண்ணி 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 அந்த பிளர்டா இருந்த அந்த விஷன் பகவான் முதல்ல பிளர்டா இருக்கார். இப்போ பளிச்சுன்னு நமக்கு தெரியறது என்ன வாக்கணும்ட்டு. அது சீலிச்சுக்கிறது. அது அந்த சீலம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம அது சமஸ்கிருத வார்த்தையாக்கும், மலையாளத்துல எல்லாம் அதை சீலிச்சுக்கணும்னு சொல்லுவா. அதாவது நம்ம பழக்கப்படுத்திக்கணுமா. அந்த பழக்கத்துலதான் அதெல்லாம் வரும். சோ ஜஸ்ட் ஒருத்தர் சொன்னதுனாலேயோ பண்ணினதுனாலேயோ ஒன்றும் வரப்போதில்லை. அது கூட சுச்சிர வெகுகாலம் பிராக்டிஸ் பண்ணி 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 பண்ணிதான் இந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த யோகிக்கு. அப்போ இந்த வெகுகாலம் பண்ணினத்தினால அசிரமம், சிரமமே இல்லாத மனசு சிந்தையா மகே, மனசுல
ரொம்ப சேரிச்சுன்னு விட்டார் இல்லையா? இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவளுக்கு பண்ண முடியும். பிராணாயாமம் பண்ண முடியறது, ஓம்னு அந்த பிரணவத்தை சொல்ல முடியறது, ஈஸியா அவள் சுகாசனம் விட்டு உட்கார முடியறது, சட்டுன்னு அந்த யோக நிலைக்கு வர முடியறது அவளுக்கு. பண்ணி பண்ணி அந்த பிராக்டிஸ் ஆயிடுறது அவளுக்கு. சோ அஸ்ரமம் மனசு சிந்தையாமகே, அதையே சிந்திச்சு இந்த தியான யோகத்துல நிரத்தாகா, இந்த தியானத்துல அவன் நிலை நிறுத்தி இருப்பாளாம். இப்போ அடுத்து தியானத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? தாரணையில இருந்து தியானத்துக்கு வந்தாச்சு. தாரணையும் ஒரு மெடிடேஷன் தான், அதுவும் போக்கஸ்டா பண்றது தாரணை. இப்ப அதுல இருந்து இப்ப தியானம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். நம்ம போக்கஸ்டா பண்றோம், அதாவது ஒரு பகவத் ஸ்வரூபத்தை மனசுல நினைச்சுண்டு பண்ணும்பொழுது அந்த பகவத் ஸ்வரூபம் முதல்ல பிளர்டா இருக்கு, அதே பகவத் ஸ்வரூபம் மனசுக்குள்ள வந்தோன்னா பளிச்சுன்னு கிளீனா தெரியறதுதான் அந்த யோகிக்கு. சோ அஸ்ரமம் மனசி சிந்தையாமகே தியான யோகம் நிரதாக, நல்லா நில நிறுச்சப்படுது. அதுவும் பவதாஸ்ரயாக, பகவானைத்தானே அண்டி இருக்கும் இல்லையா? சரி, அவருடைய கிருபை இல்லாம எதுவுமே நடக்காது. சரி, முதல் ஸ்லோகத்துல இருந்து அவர் இதையே தான் சொல்றார். பவத்பரா பவத் உபாசனம் இப்படியே சொல்லிட்டு வர்றார். உங்களையே நினைச்சுண்டு பவதங்கிரி சிந்தக்கா, உங்களுடைய பாதத்தையே நினைச்சுண்டு. இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஒண்ணும் நடக்கவே நடக்காது. நம்ம இஷ்டத்துக்கு பகவான் நினைக்காதுக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்க. ஜிம்முக்கு போறேன்னா பகவானே நினைக்க போறோம். ஓ, எனக்கு நான் இப்படி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாரும் பண்றேன் நானும் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணும் காரியமே இல்லை. அதனால நமக்கு ஒண்ணும் கிடைக்கவும் போறது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும் இல்லையா? அப்போ அது பகவான் பேர்ல இந்த பக்தியோட நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுக்கு உள்ள நல்ல ரிசல்ட்டும் உண்டு. சோ தியான யோக நிரதாக, அது கண்டிப்பா நிலையா இருக்கும். அதுவும் எப்படி சொல்றாருன்னா சதாஸ்ரீயாக, ஒன்னு அண்டிதானே பண்றோம், நம்ம ஒன்னே அண்டி இருக்கோம். ஆசிரியாகனு அண்டி இருக்கிறது. சோ பகவானே நம்ம அண்டி இருக்கோம், கண்டிப்பாக நமக்கு அந்த தியானத்துல நிலையை நிறுத்த முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். இனி அடுத்து என்ன சொல்றாரு பாக்கலாம். ध्यायतां सकलमूर्तिमीदृशीम् उन्मिषन् मधुरता हृदात्मनाम् सान्द्रमोदरसरूपमादरम् பிரம்மரூபமயி தேவ பாசத்தே. ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்க ரமா பாருங்க. இப்போ தியாயத்தா சகல மூர்த்தி ஈதிருஷம், ஈதிருஷனை இப்படியாக பட்டத்திரி என்ன பண்றார்? தியானம் பண்றார். அது சகல மூர்த்தி. எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்? அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு பகவானை பார்த்து இது எழுதிட்டு இருக்காரு அவர். அப்போ அதை தியானம் பண்ணும் பொழுது இந்த மூர்த்தியை பார்த்துட்டு தியானம் பண்றாரு அவர். அப்போ அது சகலம் இல்லையா? சகல மூர்த்தி அங்க இருக்கார் அவர், கோவிலுக்குள்ள பகவான் இருக்கார். அப்போ அந்த பார்த்துக்கிட்டு தியானம் பண்றது இது. இப்போ வெளியில பார்த்துட்டு தியானம் பண்றது. சோ தியாயத்தாம் சகல மூர்த்தி, சகலர்னா பகவான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காரு, சாட்சாத் குருவாயூர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பகவான். அப்ப அந்த பகவானை பார்த்துட்டு தியானம் பண்றாரு அவர். அதை பார்த்துட்டு தியானம் பண்ணும் பொழுது இப்படியாக ஈதிருஷ்டினா இப்படியாக உன்மிஷன் மதுரத்தா ஹிருதாத்மனா, இப்ப சட்டுன்னு உன்மிஷன் அந்த ரூபம் மனசுக்குள்ள வந்துடுமா. நமக்கு இது எப்படி வரும் அப்படிலாம் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, அந்த நிலைக்கு போகணும். அதனாலதான் முந்தின ஸ்லோகத்திலேயே சொல்றார், சுச்சீர ஷீலநாத்துங்கிற, சீலிச்சுக்கணும், ரொம்ப காலம் வெகு காலம் பிராக்டிஸ் பண்ணணும், அப்போதான் தியானத்துல நிலை நிறுத்த முடியும். அப்ப முதல்ல அந்த சகல மூர்த்தி முதல்ல பகவானை பார்த்துக்கிண்டு தியானம் பண்றோம் இல்ல, முன்னாடி ஒரு மூர்த்தியை வச்சுட்டு நம்ம தியானம் பண்றோம். அந்த வச்சுட்டு தியானம் பண்ணின பின்ன இப்படி பண்ணும் பொழுது ஒன்மிஷன் சட்டுன்னு பிரைட்டா மனசுக்குள்ள வந்தாச்சு. இப்ப பாருங்க, நீங்க பாக்கலாம் அந்த சிரஸ்ல பகவத் ஸ்வரூபம் இந்த மனசுங்கிறது எங்க வேணாலும் இருக்கும். எங்க ஆனாலும் இந்த பகவானுடைய ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள தெரிய தொடங்குறது. அப்போ உன்மிஷன் மதுரத்தா ஹிருதாத்மனா, ஹிருதத்துல நமக்கு அந்த பகவானுடைய ஸ்வரூபம் பளிச்சுன்னு வந்துடுறது. சோ இதுல இருந்து நமக்கு தெரியுது, வெளியில பாக்குறது இப்ப எப்படி உள்ளுக்கு வருது. இப்போ இதுக்கு எத்தனை பாடுபடணும். இப்போ இதுக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், நீங்க மறந்து போயிருப்பாரு. இப்போ ஒரு கேண்டில கொளுத்தி வச்சுட்டு அந்த கேண்டில் நீங்க பார்த்துட்டே இருங்க. அந்த கேண்டில் குருவாயிருப்புன்னு நினைச்சுக்கோங்க. குருவாயிருப்புன்னு நீங்க பார்த்துட்டே நீங்க நாராயணன் நாராயணன் ஜபம் பண்ணிருக்கள், ஓம்னு எப்படி ஜபம் பண்ணிருக்கள். இப்போ கண்ணை நீங்க மூடுங்க. கண்ணை மூடினா அந்த கேண்டில் இப்போ கண்ணுல இருந்து மறைஞ்சாச்சு, கண்ணை நீங்க மூடின்னு இருக்க இல்லையா? அதை மூடின கண்ணுக்குள்ள அந்த கேண்டில் காணும். இது பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்ட்டு நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னமோ எனக்கு தெரியாது. இது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் சொல்லுவா. அதாவது நம்ம கண்ணை மூடினா கூட அந்த கேண்டில் நம்ம கண் முன்னாலே எரியற மாதிரி தெரியும். அதே எஃபெக்ட் தான் நீங்கையும். ஏன்னா அதை ரொம்ப நேரம் நீங்க பார்த்துட்டே இருங்கோ. இப்ப கண்ணை மூடினானா
அந்த சுரூபம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால நிக்கும். சோ அதே மாதிரிதான் இங்க பகவத் தியானம் பண்ணி பண்ணி பொண்ணி அந்த சகல மூர்த்தி இப்போ வந்து மனசுக்குள்ள ஹிருதாத்மனாங்கிறார். மனசுக்கு ஹிருதயத்துக்குள்ள வந்து விடுறாராம் அந்த பகவான். அது இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். உன்விஷத் மதுரதா ஹிருதாத்மனாம். எப்பேற்பட்ட மூர்த்தி அவர்! சாந்திர மோதரச ரூபமாந்தரம். சாந்திர, சாந்திரான என்ன? பூரணமான ஆனந்த் மோத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மோத ரசமான அந்த ரூபம். ஆந்தரம் சாந்திர மோதரச ரூபம். அந்தரம் மனசுக்குள்ள வந்து விடுறது இப்போ இல்லையா? சாந்திர மோதரச ரூபமாந்தரம் பிரம்ம ரூபமயி தேவ பாசத்தே. தே அவபாசத்தேங்கிறார். இப்போ சகல மூர்த்தியா இருந்தவர் நிஷ்கள பிரம்மமா பாருங்க, இந்த டிஃபரன்ஸ பாருங்க. இப்போ நிஷ்கள பிரம்மமா மனசுக்குள்ள வந்துடுறார். சோ மனசுக்குள்ள வரும் பொழுது இப்ப பகவான் எங்கேயும் இல்லை இல்லையா? அவர் கோவிலுக்குள்ள இருக்கார். சரி, அந்த கோவிலுக்குள்ள இருந்து அந்த மூர்த்தி பார்த்து தியானம் பண்ணிட்டு இருந்த அந்த மூர்த்தி இப்ப நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சு. இப்ப மனசுக்குள்ள வரும்பொழுது அந்த மூர்த்தி அந்த சிலைங்கிறது இல்லை, நம்ம கண் முன்னாலே இல்லை, அவர் நமக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ அதுதான் பிரம்ம ரூபம்ங்கிறார். இப்போ அது நிஷ்கள ரூபம், நிஷ்கள சுரூபம்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சகல பிரம்மம்னா என்ன, நிஷ்கள பிரம்மம்னா என்ன. இப்ப சகல பிரம்மம்னா நேரிட்டு பார்க்கறது சகல பிரம்மம். குருவாயூர்ல போய் ஒரு எந்த கோவிலுக்கும் போயிட்டு நம்ம தேவியோ பகவானையோ பாக்குறா இல்லையா, அவளை சகல பிரம்மங்கள் இல்லையா, அவளுக்கு ஒரு உருவம் இருக்கு, குணம் இருக்கு, அதுக்கு ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி டெம்பிளுக்கு போனா அந்த மகாலட்சுமி ரூபத்தை நம்ம பாக்குறோம். அந்த ரூபத்தை நீங்க தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த ரூபம் உங்க மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த மகாலட்சுமி நிஷ்கள பிரம்மமா நம்ம மனசுக்குள்ள வந்துடுறாரு. சகல பிரம்மம். அதைத்தான் அடுத்து லாஸ்ட்ல என்ன சொல்ல, பிரம்ம ரூபம் மையத்தே, தங்களுடைய இந்த பிரம்மஸ்வரூபம் தேன தங்களுடைய பிரம்ம ரூப அவபாசத்தே மனசுக்குள்ள அப்படி பிரகாசமா வந்துடுறதாம். சோ இதுக்கு எத்தனை பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க. சோ இது தியானத்தினுடைய உச்சகட்டம். இப்ப தியானத்துல இந்த மாதிரி போக்கஸ்டா தியானம் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஸ்லோகம் 7ல என்ன சொல்றாங்கன்னா, தத்சமாஸ்வதன ரூபிணிம் ஸ்திதிம் त्वत्समाधिमयि विश्वनायक आश्रिता पुनरत परिच्युतौ ஆரவே மகிஜ தாரணாதிக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் துருவன் தான். இப்போ சமாஸ்வதன, அதாவது இந்த அனுபவம் இல்லையா? இப்ப என்ன அனுபவம் இருக்கு? பிரம்ம ரூபமயி, அந்த பிரம்ம ரூபத்தை தங்களுடைய அந்த பிரம்ம ரூபம் இப்ப அவபாசத்தை மனசுக்குள்ள பிரகாசிக்கிறது இல்லையா? இதுதான் சமாதி நிலை. அதான் சமாஸ்வதன ரூபிணிம் ஸ்திதிம், ஸ்திதியா மனசுக்குள்ள வந்தாச்சு. சமாதி, இதுதான் சமாதி நிலை. ஐ விஸ்வநாயக, குருவாயிருப்பா, விஸ்வத்துக்கெல்லாம் தலைவர் அவர். இப்போ அந்த குருவாயிருப்ப நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் சமாதி நிலை இல்லையா? இது வந்து தியானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த சமாதி நிலை. இப்போ இங்க குருவன் வந்து என்ன திருவச்சரித்திரத்தை டீட்டெயில்டா பார்ப்போம். அவர் வந்து சின்ன குழந்தை இல்லவா, 5 வயசு குழந்தை, ஒரு துக்கப்பட்டு மனசுல கஷ்டப்பட்டு அவன் அம்மா சொல்றா, நமக்கு வேற வழியே இல்லப்பா, அந்த குருவாயூரப்பனை தான் நம்ம ஆசிரியக்கணும், பகவானைத்தான் ஆசிரியக்கணும், அவரை தான் நமக்கு வழியை காட்டணும்னு சொல்லி விடுறா அவன் அம்மா. குழந்தை வந்து கோவிச்சுக்கிண்டு போறது, காட்டுக்கு போயிடுறது, நான் பகவானை வேண்டிக்கிறேன்னு போயிடுறது. என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு? வழியில நாரதரை பாக்குறேன். இப்ப நாரதர் சொல்லி கொடுக்குறாரு, நீ எப்படி தியானம் பண்ணணும். ஏன்னா அது குழந்தை இல்லவா, அதுக்கு என்ன தெரியும்? கோச்சுன்னு வந்தாச்சு, ஆத்த விட்டு வெளியில வந்தாச்சு, அது பசிக்காதா, சின்ன குழந்தை இல்லவா. அப்போ அவர் சொல்றார், நீ வந்து தியானம் பண்ணணும்னா உனக்கு இஷ்டப்பட்ட அந்த தியான புத்தி நீ மனசுல வச்சுக்கோ, வச்சுன்னு நீ தியானம் பண்ண தொடங்கு. அதுல இருந்து மந்திரங்கள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த மந்திரத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் வர வந்து முன்னால வந்து குருவா வந்து உபதேசம் பண்றாரு அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தை அதையே மனசுல வச்சுன்னு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த 12 அக்ஷரங்கள், அந்த அக்ஷரங்கள் அப்படியே ஜபிச்சு 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 5 மாசத்துல பகவான் பிரத்யட்சம் ஆயிடுறாரு. அந்த பகவானுக்கு 5 மாசம் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த அந்த மூர்த்தியை தன் கண் முன்னால நிறுத்திக்கிண்டு அவர் வந்து தியானம் பண்றார். அதுதான் சகல மூர்த்தியா ஒரு உருவத்தை முன்னால வச்சு தியானம் பண்ணனா பகவானே சாட்சாத் கண் முன்னால வந்துடுறார். அப்போ அந்த பிரம்ம ரூபம் அவர் கண் முன்னால வந்துடுறது. அப்போ சமாதி ஐ விஸ்வநாயக. அடுத்து என்ன சொல்றா, ஆசிரிதா, ஆசிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எப்படி இதை அடையிறோம் நம்ம. இதுதான் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவா. அதாவது பகவத் சாட்சாத்காரம் கிடைச்சு விடுறது இல்லையா, அந்த குழந்தைக்கு கிடைச்சது அந்த சாட்சாத்காரம். அப்புறம் அதுக்கு அந்த எப்படி அந்த கரைச்சு விடுவார், இந்த சங்கால அப்படி அந்த ஏதோ ஒரு உருவம் கருடாதி ரூடரா வந்து நிக்கிறார். அப்போ அந்த
ஒரு சிலிர்ப்புல வந்து அந்த குழந்தை கண்ணை முழிச்சு பாக்குறத பகவான் முன்னால் இருக்கார். நாக்கு தழுதழுத்து போயிடுறது துருவனுக்கு, சுதிக்கணும் பேசணும்னு இருக்கு, ஆனா பேச்சு வர மாட்டேங்கிறது. இப்போ சங்கார வருடி கொடுக்கிறார் அந்த கன்னத்துல. துருவ சரித்திரத்தை நம்ம பார்ப்போம் இதெல்லாம். அப்போ தியானத்தை கலைக்கிறார் பகவான். அதுக்கு ரீசன் இருக்கு. ஆஸ்ரிதா புனரத பரியுச்சதோ, இப்படி பகவானையே அண்டி நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த நிர்விகல்ப சமாதிக்கு வந்தானா புனரதக மறுபடியும் என்ன ஆகும்? பரிச்சுதோ மறுபடியும் நழுவிடுவோம். என்ன கஷ்டம் இல்லையா? கஷ்டப்பட்டு ஒரு உச்சத்துக்கு வந்த புண்ண எப்படி நழுவிடுறது பாருங்க. பரிச்சுதோ அப்ப நழுவிட்டோம்னா ஆரபே மகிஷ தாரணாதிக்கம், மறுபடியும் தாரணையில இருந்து தொடங்கிக்கலாமா? தாரணை என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சோ மறுபடியும் நம்ம மெடிடேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே இந்த பிராணாயம் அதுக்கெல்லாம் போக வேண்டிய நிலையில மனசை கட்டுப்படுத்தியாச்சு இல்லையா? சோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த நம்ம டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லையா? இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னத்தினால வரும் அதையும் யோசிக்கணும் இல்லையா? அது மெயினா என்னத்தினால இந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா லயம், தூக்கம் வந்துடும். இப்ப கண்ணை மூடிட்டு ஓம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பகவான தியானம் பண்ற மாதிரி ராத்திரி உட்கார்ந்து நானும் சிலப்போ அப்படி சொல்லிட்டே இருப்பேன், தூங்கி போயிருப்பேன். தூங்கிடுவோம். அது தூங்கி எடுத்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நிஜமாவே. ஆனா அந்த தூக்கத்துல எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே மறந்து போயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிலப்போ தூங்கி போயிடுவோம். நம்ம ஆரம்பிச்ச அந்த பர்பஸே போச்சு கம்ப்ளீட்டா. சோ லயக தூக்கம். இன்னொன்னு வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன். யாராவது போன் கால் வரும், சட்டுன்னு யாரான்னு பெல் அடிப்பா வாசல்ல. சோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக்கும். ஆனா கோடிம் தெக்வா ஹரிஸ்மரேத்து ஸ்மரேத்துன்னு சொல்றா, ரொம்ப கஷ்டமாக்கும். இது எல்லாத்தையும் எப்படியே இதுல இருந்து நம்ம விடுபட்டு விடணும், அது எதையும் பத்தி யோசிக்கப்படாதுன்னு சொல்றா. ரொம்ப கஷ்டம் தான் அதெல்லாம். சோ லயக ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த விக்ஷேபம்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ராக்ஷன். ஏதோ ஒரு 100 வழியில நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். சோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எப்படியான்னு விடுபடணும். இன்னொன்னு வந்து கஷாயகன்னு சொல்லுவாங்க. கஷாயகன் அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு இல்லையா? அது குழந்தையோட குரல் கேட்கும் எங்கேயோ, அந்த ஏதோ அம்மா சமைச்சுட்டு இருப்பா, இந்த வாசனை, இதெல்லாம் ஒரு வாசனாஸ் நமக்கு இல்லையா? ஏன்னா பழகி இருக்கும், அதுல தானே இருக்கும் இல்லையா? சாப்பிடணும், தூங்கணும், அது இது இதை வாங்கணும், அது வாங்கணும். எப்ப பாரு இந்த வாசனாஸ் நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் இல்லையா? இந்த வாசனை கையில எப்படி வாசனை அடிக்கிறது, சாப்பிட்டானா அந்த சாப்பிட்ட வாசனை நம்ம கையில இருக்கும். சேர்த்துதான் வாசனாஸ் சொல்லுவாங்க. இந்த வாசனாஸ் இதெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ லயக விக்ஷேபக கஷாயகன்னு சொல்லுவோம். இது 3ல இருந்து நம்ம தப்பிக்கணும். முடியாது, தப்பிக்கலாம். அது கூட எல்லாமே சீரிச்சுக்கணும். நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ ஆஸ்ரிதா புனரத பரிச்சுதோ ஆரபே மகிச்ச தாரணாதிக்கம், மறுபடியும் தாரணையில இருந்து ஆரபே மகினா மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் தியானம் பண்றோம். சோ இந்த ப்ரொஃபவுண்ட் மெடிடேஷன் வந்து துவனுக்கு கிடைச்சது பாருங்க. 5 வயசுல அந்த குழந்தை அப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின் இல்லையா? எப்படி பண்ணிருக்கோம் அந்த குழந்தையோட அந்த தீர்மானம். எப்படியாரு நான் பகவான் நினைச்சேன், நான் கிடைக்க இன்னைக்கு எனக்கு நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குங்கிற அந்த எண்ணத்தோட அந்த குழந்தை வந்து ஞான நிலையிலிருந்து சமாதி நிலைக்கு போறது. திருவச்சரித்திரம் வந்தோம்னா டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இப்படியாக சமாதி நிலைக்கு அதுல இருந்து நமக்கு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப் வந்ததுன்னா அதை நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொன்னா ஸ்லோகம் 8ல என்ன சொல்றாருன்னா 7 8 இத்தம் அபியசன நிர்பரோ லசத் त्वत्परात्म सुख कल्पितोत्सवा मुक्त भक्त कुल मौलितां गत संचरैम शुक नारदाभिपत्. மறுபடியும் நாரதர் தான் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இத்தம் அபியசன இப்படி அபியாசம் பண்ணி, அபியசன அபியாசம், இத்தம் அபியசன நிர்பரோலச நிறைய பிராக்டிஸ், சிரம் இல்ல வெகுகாலம் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி தியான நிலையில. இப்ப நிர்பரோ லசத், லசத் அழகா, லசத்னா ரொம்ப பளிச்சுன்னு அழகா, துவத் உங்களுடைய பராத்ம சுக கல்பிதோத்சவா அந்த அந்த பகவானுடைய அந்த ஸ்வரூபம் அதுல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அபியாசத்துல கண்டிப்பா நமக்கு இது லபிக்கும்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. சோ இத்தம் அபியசன நிர்பரோ லசத் பராத்ம பரமாத்ம சுரூபம் சுக கல்பிதோத்ச சுகமானா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தீர்மானமா சொல்றாரு அவர். அதுக்கு எக்ஸாம்பிள் முக்த பக்த குல மௌலிதாம் கதா சஞ்சரேம சுக நாரதாதிபத். நாரதர் அதே மாதிரி சுகர் இவாள்லாம் எத்தனை எப்படி தியானம் பண்ணிருக்கணும் இல்லையா அவள்லாம். சோ அவள்லாம் பக்தர்கள். அந்த பக்தியினால அவளுக்கு ஜீவன் முக்தர்களா இருக்கா, அத முக்த பக்தங்கிறார்.
ஜீவன் முக்தர்கள் ஜீவிச்சிருக்கும் பொழுதே அவளுக்கு இந்த டிட்டாச்மெண்ட் வந்துடுறது இல்லையா? நமக்கெல்லாம் இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்கு. நம்மள கேட் ஆன் த வால். எத்தனைதான் நம்ம வந்து அது விடுவிச்சுக்கலாம்னு பார்த்தாலும் மறுபடியும் நமக்கு அந்த பாசம் இழுக்கத்தான் செய்யும். அந்த பக்கம் போய் குதிச்சு விடுவோம் நம்ம. ஆனா இவாள்லாம் அப்படி இல்லை. சம்சாரத்துல இருந்து கம்ப்ளீட்டா விடுபட்டு இருக்கா இவாள்லாம். அதான் முக்த பக்தங்கிற ஜீவன் முக்தர்களாம் இவாள்லாம். ஜீவிச்சிருக்கும் பொழுதே இவாளுக்கு இந்த சால்வேஷன் இருக்கு. குல பேர்பட்டவா மௌலிதாம்னா இவாளெல்லாம் கிரீடம் சூட்டின்றவா எல்லாம் டாப் லெவல். இவாளோட லெவலுக்கு நம்மளால போகவே முடியாது. அதான் மௌலிதாம் கதாக, அந்த உயர்ந்த நிலைக்கு ஏறி இருக்கா. பேர்பட்ட அவா வந்து சஞ்சரேம, அவா வந்து ரொம்ப சந்தோஷமா சஞ்சரிச்சுட்டு இருப்பாளாம். எப்படி அவளுக்கு சந்தோஷமா சஞ்சரிக்க முடியறது? பிகாஸ் அவளுக்கு எந்தவித அட்டாச்மெண்ட்டும் கிடையாது லைஃப்ல. இப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவ பாட்டுக்கு பகவத் நாமத்தை சொல்லிக்கிண்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு ஒரு இடத்துல கூட நிலைச்சு இருக்க மாட்டா. இவ பாட்டுக்கு ஒரு இடத்துக்கா போயிட்டே இருப்பா. போகுந்தோறும் அவளுக்கு எல்லாரையும் மீட் பண்றா, எல்லாரையும் பார்த்து சொல்லி கொடுக்குறா இல்லையா? இந்த மாதிரி உபதேசம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள்காரனும் வேணும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஸ்திரமா இருந்துடுறோம், ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நமக்கு உபதேசம் கிடைக்கலாம். இந்த காலத்துல இவாள்லாம் போய் 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 ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு உபதேசம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி சுகாச்சாரியார் பரீட்சத்தை எத்தனை அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கானவன். உட்கார்ந்து கங்கைக்கரை பக்கத்துல உட்கார்ந்துன்னு அந்த பாகவதத்தை அப்படியே சொல்லியிருக்காரு அவர் இல்லையா? அவனுக்கு இதுக்கு சால்வேஷன் கிடைக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு அந்த சாபம் இருந்தது. அதே இருந்து முக்தி அடையணும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். சோ இவாளால முடிஞ்சுது. அவளைத்தான் சொல்றாரு முக்த பக்த குல மௌலி தாங்கதா. இவாள அந்த ஸ்டேஜுக்கு எத்தி இருக்கலாம் நாரதர் சுகர் இவாள்லாம். சோ இவாளுக்கெல்லாம் அவள்லாம் ரொம்ப சுகமா சஞ்சரிச்சுட்டு இருப்பாளாம், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு. சோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எப்படி இவாளுக்கு இந்த ஒரு நிலை கிடைக்கிறது. சமாதி நிலைக்கு வந்து பகவான உள்ளையும் வெளியிலையும் பார்த்தவ இவாளாம். நாரதர் வந்து தேவரிஷியாக்கம், மாதிரி பிருகு வந்து பிரம்ம ரிஷியாக்கம், ஜனகர் இவாள ராஜரிஷி. இது கேட்டகரிஸ் உண்டு. ஏன்னா அவளுக்கு தர்மங்கள் இருக்கு இல்லையா? சுதர்மங்கள் இருக்கு. சத்திரிகளுக்கு பரிபாலனம், ராஜ்ய பரிபாலனம். இப்ப பிருகு எல்லாம் வேதங்கள் எல்லாம் படிச்சு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி ஆனவாளுக்கு. தேவர்களுக்கு எல்லாம் ரிஷி நாரதர். சோ அவரும் தேவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு போகிறவர். சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த கேட்டகரியில அவளுக்கு அந்த ரிஷிகள் இருக்கா உபதேசம் பண்ணறதுக்கு. அப்படியாக போயிட்டு இருக்கும். சோ முக்த பக்த குல மௌலி தாங்கத சஞ்சரேம சுக நாரதாதிபர். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வத்சமாதி விஜயே துய புன மங்ஷு மோக்ஷரசிக கிரமேண வா யோகவஷ்யமனிலம் ஷடாஸ்ரயே உன்னயத் யஜசு சூன்யயாசனே. இப்ப பாருங்க, சால்வேஷன் கிடைக்கணும் இல்லையா? இப்போ இத்தனை பாடும் படுறது என்னத்துக்கு? நம்ம வந்து சம்சாரத்துல இருந்து விடுபடணுங்கிற ஒரு ஆக்ரகம் அந்த யோகிக்கு. அப்போ பத் சமாதி, இந்த சமாதி நிலைக்கு விஜய அவ ஜெயிச்சுட்டு வந்துடுறா. தூ யஹ, இப்ப என்ன அவளுக்கு வேணும்? மங்ஷு மோக்ஷம், சட்டுன்னு அவளுக்கு இந்த சால்வேஷன் கிடைக்கணும் இல்லையா? அது வந்து சத்யோ முக்தின்னு சொல்லுவா. சத்யான சட்டுன்னு, சத்யோ முக்தி, முக்தினா சால்வேஷன். சால்வேஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? அவளுக்கு சம்சாரத்துல இருந்து விடுபடணும். சோ சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு இவாளுக்கு அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் லிபரேஷன் சொல்லுவா. சட்டுன்னு சத்யோ முக்தி, அந்த முக்தி விரும்புறானாம் யோகி. அதே மாதிரி எல்லாரும் சத்யோ முக்தி விரும்ப மாட்டா. சில பேர் வந்து அவளுக்கு ரசிக்க கிரமேணவா கிரமமுக்தியும் விரும்புவாளாம். இப்போ வந்து சத்யோமுக்தி என்ன, கிரமமுக்தி என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. சத்யோமுக்தி வந்து சட்டுன்னு அவளுக்கு சால்வேஷன் கிடைச்சு பிரம்மனோட சேர்றதுக்கு விரும்புறா. இன்னொரு கேஸ்ல என்னன்னா கிரமேண, கிரமமா, அந்த கிரமம் என்னங்கிறது நம்ம இப்ப பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, யோக வஷ்ய அனிலம் ஷடாஸ்ரயே, யோகத்தினால அனிலம், அனிலம்னா என்ன? காத்து. அந்த காத்தை வந்து ஷடாஸ்ரயை, இந்த 6 ஆதார சக்கரங்கள் இல்லையா? இந்த ஆதார சக்கரங்கள்ல இருந்து அந்த காத்தை அப்படியே மேல எழுப்பி கொண்டு போவாளாம். அது என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. யோக வஷ்ய அனிலம், அனிலம்னா காத்து. ஷடாஸ்ரயே, ஷட்டுன்னு 6, இந்த 6 ஸ்தானங்கள்ல அந்த காத்த கீழே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இந்த மாதிரி விசுத்தி வரிசையா இருக்கு. ஆக்ஞா சக்கரம், சகசிராரம்னு இருக்கு. மேல பாருங்க இந்த கிரௌன் சக்கரம், அதான் சகசிராரம், பிரெயின் கிட்ட வருது. சோ இது 6 சக்கரங்கள் இருக்கு, 7 தான் சகசிராரம்.
ஆக்ஞா சக்கரம் 6 ஆயிடும். சோ அது நான் சொல்றேன் அப்புறமா உங்களுக்கு. சோ யோக வஷ்ய அனிலம் ஷடாஸ்ரயை இந்த பார்க்கலாம் நீங்க இந்த 6 சக்கரங்கள் கீழே இருந்து 1 2 3 4 5 6. 6க்கு மேலே இருக்கிறது கிரவுன் சக்கரம் இல்லையா? மேல பாக்குற சகசிராரம் சொல்லுவாங்க, அது கிரவுன் சக்கரமாகும். சோ இதுல இருந்து இந்த 6 சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள் மூலமாக அதை வந்து உன்னைய செய்ய மேல எடுத்துட்டு போய் சுஷூம்ன நாடி வழியா மெதுவா அந்த காத்த மேல இழுத்துட்டு போன பின்னதான் அவளுக்கு அந்த சால்வேஷன் கிடைக்குமா. இப்போ அந்த சால்வேஷன் அது என்ன வாக்குங்கிறது இப்ப அடுத்த பிக்சர்ல அது என்ன வாக்குன்னு எனக்கு தெரியணும். அது எப்படி நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த பிக்சர்ல நீங்க பார்த்து அடுத்த பிக்சர்ல நீங்க பார்த்து எழுதுனா நெக்ஸ்ட் பிக்சர் காமிக்கணும். நெக்ஸ்ட் பிக்சர். இப்போ இந்த நிலைக்கு வரோம்னா இப்போ இந்த படத்தை நீங்க பாருங்க, பிராணாயாமம் பண்றோம். இந்த பிராணாயாமம் பண்றது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மூக்கு பிடிச்சுன்னா இந்த பிராணாயாமம் பண்றது. இப்போ வந்து இடா பிங்களான்னு சொல்லுவா, வலது பக்கம் இடது பக்கம் உண்டு. இப்போ இடது பக்கத்தை அடைச்சிட்டு வலது பக்கத்தால இழுக்கிறோம். வலது பக்கத்தால இழுத்த உடனே அந்த காத்து வந்து மூக்கு வழியா உள்ள போறது. உள்ள போயிட்டு உள்ள இருந்து சுஷும்ன நாடி, அந்த நாடின நரம்பு. சரி, இந்த நரம்பு வந்து இந்த போன்ஸுக்குள்ள அந்த நரம்பு மயிரையாட்ட அந்த நரம்பு உள்ள இருக்கும். சோ அந்த நரம்பு வழியா அந்த காத்து கீழே வருது. காத்து மூக்கு வழியா போனது வந்து அந்த நரம்பு வழியா கீழுக்கு வருது. கீழே இருக்கிற முதல் சக்கரம் தான் மூலாதாரம். மூலாதாரம் வந்து அது பிருத்திவி தத்துவமாக்கும் அந்த மூலாதாரம்ங்கிறது. இப்போ அந்த மூலம் சொல்றோம் இல்லையா, அந்த மூலாதாரத்துல கீழே லோவர் அப்டமன்ல மூலாதாரம். அந்த மூலாதாரத்துல அந்த காத்து வந்து இறங்கி இருக்கு இப்போ. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன, இந்த வலது பக்கத்துல வச்சுட்டு மறுபடியும் இடது பக்கத்தால காத்து இழுக்கிறோம். 2 பக்கம் இல்லையா, மஞ்சள் ட்ராக் பார்க்கலாம், ப்ளூ ட்ராக் பார்க்கலாம். சோ இந்த ட்ராக்ல இருந்து வர காத்து மறுபடியும் உள்ள போறது. உள்ள போன உடனே அந்த மூலாதாரத்துல குண்டலினி சக்தி இருக்குமா, அங்கதான் அந்த சக்தி இருக்கா. பாம்பு மாதிரி வளைஞ்சு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அந்த சக்தி. சௌந்தரிய லகரிலையும் சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. கீழே அந்த மூலாதாரத்துல இந்த சக்தி இருக்கு. அப்போ இந்த காத்து உள்ள போன உடனே இந்த குண்டலினி சக்தி இட் கெட்ஸ் அஜிடேட்டட். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அது அதிர தொடங்கும். அந்த அதிர்ந்த அந்த அந்த சக்தி அதிர்ந்த உடனே மேலெழும்பும், அந்த சக்தி மேலுக்கு போகும். இப்போ என்ன, இந்த இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி 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 அந்த காத்தை நம்ம உள்ளுக்கு இழுக்கிறோம். சோ அந்த உள்ளுக்கு இழுத்த உடனே அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த சக்தி இப்போ மேல எழும்புறது. மூலாதாரத்துல இருந்து அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு வரும். சுவாதிஷ்டானத்துல இருந்து அநாகதம், அநாகத்துல இருந்து விசுத்தி, விசுத்தில இருந்து ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் வந்து புருவத்துக்கு நடுவுல இருக்கிறது ஆக்ஞா சக்கரம். அப்புறம் சகசிராரம் வரைக்கும் போகும் இல்லையா? சோ வரிசையா இந்த ஷடாஸ்ரயே இந்த 6 மூலாதார சக்கரம் வழியா அந்த காத்து எகெயின்ஸ்ட் கிராவிட்டி மேல ஏறுறது பாருங்க. முதல்ல கீழுக்கு வர்றது காத்து, நம்ம மூச்சு காத்து உள்ள இழுத்த மூச்சு காத்து கீழே வர்றது. அப்போ அது கிராவிட்டினால கீழே இழுக்கப்படுறது. இப்போ கீழே இழுக்கப்பட்டோன்னா அந்த மூலாதாரத்துல இருக்கிற சக்தி வந்து மேல எழும்புறது. இப்போ போர்வெல்ல இருந்து எப்படி தண்ணியை மேல இழுக்கிறோம், அது அதுக்கு பம்ப் இருக்கு இல்லையா, பம்ப் இருக்கு. அது அந்த பம்ப் அடிச்சு அது காத்து. சோ அது உள்ளுக்கு போய் அந்த தண்ணியை மேலுக்கு இழுத்துட்டு வர மாதிரியாக்கும் இது. சோ எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, அந்த தண்ணி கீழே இருக்கிற தண்ணி கிராவிட்டி மேல வர்றது. அதே மாதிரி அதே தத்துவம் தான் இங்கேயும். சோ இந்த 6 சக்கரங்கள், அதுதான் ஷடாஸ்ர, இந்த 6 சக்கரங்கள்னால அது மேல வருது அந்த காத்து. சோ இப்படியாக அந்த 6 சக்கரங்களும் இதை வந்து ரொம்ப அழகா அந்த ஆதிசங்கரர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்க புக்குல. ஸ்லோகம் 9, ஸ்லோகம் 10 அது ரெண்டையும் நீங்க சைட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கேள்வி ரொம்ப ஆனந்தமா இருக்கு உங்களுக்கு படிக்கிறது கேட்டாலே. மஹீம் மூலாதாரே அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கேன் பாத்துங்கோ. மஹீம், மஹீம்னா எர்த்து, அது வந்து பூமி தத்துவம். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே உதவகம் 3 அக்னிமயாச்சு ஸ்திதம் சுவாதிஷ்டானே சுவாதிஷ்டானம் ஹிருதி மருதம் ஆகாசம் உபரி மேல எழும்புறது. மனோபி ப்ரூமத்தியே மனோதத்வம், ப்ரூமத்திய ஆக்ஞா சக்கரம். மனோபி ப்ரூமத்தியே எல்லாத்தையும் பிளந்துட்டு போறதாம் அது. சக்தி எப்படி போறது பாருங்க, அந்த நரம்பு வழியா இப்படி காத்துக்கு அடிச்சு கீழே தண்ணி மேலுக்கு வீச்சுட்டு வர்றது இல்லையா போர்வெல்ல, அந்த மாதிரி பித்வா சகலமபித்வா குலபதம் சகசிராரத்துக்கு வருது மேல. சஹசிரே பத்ம, பத்மமாட்டம் இருக்குமா. பிரெயின் படம் வரைஞ்சிருக்கு இல்லையா ஸ்கூல்ல எல்லாம், கதுப்பு கதுப்பா இருக்கும் பிரெயின் லோப்ஸ். இந்த பிரெயின் லோப்ஸ் பாருங்க தாமரையோட எதழ் மாதிரி இருக்கும் பார்த்தேன்னா, அதுதான் சகசிரார்த்த பத்மம்னு சொல்லுவா.
அந்த பத்மத்துல மேல அந்த பத்ம மட்டும் வரைஞ்சிருப்பாங்க. அந்த சகசிரா மூளை, அது மூளை பகுதிக்கு வருது. சஹசிராரே பத்மம் சஹரஹசி பத்யா. அங்க வந்து ரகசியமா தன்னுடைய புருஷனோட விளையாடிட்டு இருக்கலாம் அம்பா. என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்றா பாருங்க. சோ அந்த எனர்ஜி இப்போ பிரெயினுக்கு போறது, அப்புறம் பிரெயின்ல இருந்து அந்த எனர்ஜி வில் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஹோல் பாடி. அது ஸ்லோகத்துல என்ன அழகா சொல்றா பாருங்க. சுதாதாரா சாரை அமிர்த பெருக்காட்ட அந்த சக்தி கீழே வருமா அங்க இருந்து மேல அந்த பிரெயின்ல இருந்து. அதுதான் பாருங்க, நீ சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். பிக்கர் பிரெயின், ஸ்மாலர் பிரெயின், மெடுல்லா அப்ளாங்கேட்டா, அந்த கேங்லியன் நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ். அது எப்படி அந்த சக்தி எல்லா இடத்துக்கும் பரப்புறது இல்லையா? தலையில இருந்து காலு. ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு படிச்சிருப்பேன் நீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு படிச்சிருப்பேன், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு படிச்சிருப்பேன். ஸோ இந்த நர்வ்ஸ் ஆல் ஓவர் த பாடி, த நர்வ்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ இத்தனை நரம்புக்கு எங்க இருந்து சக்தி? இந்த பிரெயின் கண்ட்ரோல் பண்றது, அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சக்தி அப்படியே எல்லா இடத்துலயும் பரப்புறது. அதை வந்து ஸ்லோகத்துல என்ன அழகா சொல்லியிருக்கா பாருங்க. சோ அந்த காலத்துல இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? யோகத்தினாலேயே தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ எல்லாம் மிஷின், இந்த ஸ்கேனிங் இருந்ததா, எம்ஆர்ஐ இருந்ததா, சிடி ஸ்கேன் ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல. யோகத்திலேயே அவ இத்தனையும் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்கா பாருங்க. இப்ப நம்ம இதெல்லாம் சும்மா யூ கேனாட் ஜஸ்ட் அஷர் தீஸ் பாயிண்ட்ஸ் இல்லையா? அப்போ என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அந்த 6 ஸ்தானங்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா. நம்ம உடம்புல பாருங்க இந்த நெட்வொர்க் இருக்கும், கேங்லியன்னு படிச்சிருப்பேன் நீங்க சயின்ஸ்ல. இந்த நரம்பு சுருண்டு சுருண்டு அந்த சிக்குமுக்கு சிக்குமுக்குன்னு இருக்கும். அந்த நரம்பு எல்லா பக்கத்துலயும் பரவி 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 ஹோல் பாடி பரவி இருக்கும் அந்த நரம்பு. சோ அதுதான் சக்தியை கொடுக்கறது இல்லையா? ஒருத்தர் கிள்ளினா, ஒரு சின்னதா ஒரு அடிபட்டா குவிக்கா நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம் இல்லையா? இந்த இடத்துல இந்த இடத்துல யாரோ கிள்ளினா, இந்த இடத்துல நடிச்சா எல்லாம் நமக்கு தெரியறது. எப்படி குவிக்கா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்? அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த பிரெயின்ல இருந்து அந்த சக்தி, இந்த சக்தி வந்து ஊடுருவி போறது. சுதாதாராசாரை சரணயுகளாந்தர் விகளித்தை. சரணயுகலம் அம்பாளுடைய சரணத்துல போய் விழுந்தாச்சுன்னா அவள் அந்த சரணத்திலிருந்து அந்த அமிர்த பெருக்கெடுத்து வரலாம். ஏன்னா அவள் சகசிராரத்துல அம்பாள் சிவனோட விளையாடிட்டு இருக்காளாம், ரகசியமா லயிச்சுட்டு இருக்காளாம். அதுக்கப்புறம் அந்த சக்தியை திரட்டி என்ன பண்றான்னா, அவளுடைய பாதத்துல விழுந்தாச்சுன்னா விகளிதகி பிரபஞ்சம் சிஞ்சந்தி. பிரபஞ்சம் என்னது? நம்ம தேகம்தான். நம்ம உடல் முழுக்க அந்த சக்தியை பரப்புறாளாம் அம்பாள். என்னைக்கு நீ அம்பாளுடைய காலடியில போய் விழுந்தியோ அந்த சக்தியை உனக்கு கொடுக்கறாங்கிறத என்ன அழகா சொல்லியிருக்காரு. பிரபஞ்சம், இப்போ நம்மளாம் பிரபஞ்ச சுரூபங்கள். ஏன்னா பஞ்ச பூதங்கள்னால ஆனது நம்மளுடைய உடம்பு இல்லையா? பஞ்சபூதங்கள் என்ன உங்களுக்கு தெரியும். சோ நம்ம உடம்ப நீங்க அனலைஸ் பண்ணுங்கோ, பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு. அப்போ பிரபஞ்சம் சிஞ்சந்தி புரரபிரசம் நாயம் அஹசஹ. சந்திரபிம்பம் மாட்ட மூஞ்சி அவளுக்கு அவ்வளவு அழகா. அவ பியஸ்வாம் பூமியும் மறுபடியும் என்ன பண்றா? அவ பியஸ்வாம் தங்களுடைய பூமி மூலாதாரத்துக்கு வந்து விடுவலாம். சக்தி மூலாதாரத்துக்கு வருதுங்கிறத என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சகசிராரத்துல இருந்து, பிரெயின்ல இருந்து அந்த சக்தி எல்லா இடத்துக்கும் பரவுறது. அப்புறம் மறுபடியும் என்ன இருந்ததுன்னா அவ பியஸ்வாம் பூமி மூலாதாரத்துக்கு பூஜக நிபமத்யுஷ்டவலயம். பாம்பாட்ட சுருண்டு வந்து அங்க உட்கார்ந்து விடுவலாம் மூலாதாரத்துல வந்துட்டு. அதுவும் அது சுவாசம் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? இந்த சுவசிக்க 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 அந்த சக்தி மேலெழும்பி மறுபடியும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது உடம்பு முழுக்க. பூஜக நிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் தன்னுடைய அவளுடைய அபோடம் அது மூலாதாரம். அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி இருக்குங்கிறத எத்தனை அழகா அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த யோக சக்தியினால. ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுல குண்டே குஹரிணி. அழகா அங்க வந்து சுருண்டு உட்கார்ந்து விடுவலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்படியே நீங்க படிச்சு படிச்சு நீங்க அந்த காலத்துல யோக சக்தியிலேயே கண்டுபிடிச்சிருக்கா. அப்போ இதெல்லாம் நீங்க என்ன எப்படி இதனால என்னன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவ தேக ஆரோக்கியத்துக்கு தான் பண்ணியிருக்கா பாருங்க இல்லையா? ஆரோக்கியமா வச்சுட்டு இருந்தா அந்த தேகத்தை. அப்ப அவளுக்கு தெரியும் எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குன்ற அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல இந்த நரம்பு இந்த இது பட்டிருக்கு எல்லாம் சொல்றான். அந்த காலத்துல அவ கண்டுபிடிச்சாக்கு இந்த யோக சக்தியினாலேயே அவளுக்கு தெரிஞ்சது. சோ அவளுடைய தேகத்தை அவளுக்கு ஆரோக்கியமும் வச்சுக்க முடிஞ்சது. சோ அப்படியாக இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யோக வசியம், யோக வசத்தினால அனிலம் ஷடாஸ்ரேகி. அனிலம்னா அந்த காத்த அந்த 6 சக்கரங்கள்ல இருந்து கீழிறக்கி அது மேல ஏத்தி உன்னைய தியஜ மேலுக்கு கொண்டு போய் சுஷூம்னையாசன அந்த நாடி, இந்த நாடி வழியா அது சகசிராத்துக்கு போய் சேர்றது அந்த சக்தி.
ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேஜ் இல்லையா? தியானத்துக்கு அப்புறம் சமாதி நிலையில இதெல்லாம் நடக்கிறது அந்த யோகிக்கு. நடந்ததுனால என்ன பிரயோஜனம்? அவளுக்கு அந்த தேகத்துல என்ன நடக்கிறதுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியறது. இது ஒரு அந்தர் யாகம்னு சொல்றார் ஆதிசங்கரர். உள்ள நடக்கிற ஒரு யாகமா அது, இந்த யோகமே. இது யோகமே யாகம்னு சொல்லி வரும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சௌந்தரிய லகரி படிக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி இதெல்லாம் தெரிய வருது நமக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. லிங்க தேகம் அப்படி சந்திய சன்னதோ லீயதே त्वयि परे निराग्रह ऊर्ध्वलोक कुतुकीतु मोदत சார்தமேவ கரணை நிரீயத்தே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்றத கிளீனா கேட்டுங்க. இப்ப என்ன, இந்த யோகிக்கு சத்யோ முக்தி வேணும், இல்லாட்டா கிரம முக்தி வேணும்னு பார்த்தோம் நம்ம இல்லையா? அதுக்கோசரம் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது பகவான்கிட்ட அடையிறது சால்வேஷன். சால்வேஷன் சம்சாரத்துல இருந்து விடுபட்டு பகவானோட காதத்துல போய் சரணடைகிறதாங்க முக்தி. சரி, அவனுக்கு சத்யோ முக்தி வேணும். இப்ப சத்யோ முக்தி வேணும்னா இதுல என்ன ஆகுதுன்னா, லிங்க தேகம் அப்படி சந்திய ஜன்னதோ லீயதே त्वयि பரா பரே நிராகிரக. பரேனா அந்த பகவான், இந்த பரபிரமத்துல நிராகிரக அவனுடைய ஆக்கிரகத்தை எல்லாம் விட்டு விடுறானா. ஏன்னா பிரத்யாகாரம் பண்ணியிருக்கான் இல்லையா? இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சாச்சோம் கம்ப்ளீட்டா. சோ அவருக்கு அந்த கட்டுப்பாடு வந்தாச்சு, நிராகிரக. அப்போ என்ன பண்ணிட்டான்னா சத்யோ முக்தி கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. இந்த கபாலத்து வழியா அந்த லிங்க தேகம் மட்டும் வெளிப்படுமா. இது அந்த யோகியினால்தான் பண்ண முடியும். அந்த யோக வசத்தினாலதான் அவளுக்கு பண்ண முடியாது. கீழே என்ன பாருங்க, அந்த தேகம் அது வந்து ஸ்தூல தேகம், நம்மளுடைய ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகத்துல உள்ள இருக்கிற அந்த லிங்க தேகம், அந்த லிங்க தேகம் தான்ங்கிறது தான் சூஷ்ம சரீரம்னு சொல்லுவா. நம்ம இதுல வந்துட்டு சூர சரீரம் இருக்கு, சூஷ்ம சரீரம், காரண தேகம் 3 உண்டு. ரொம்ப டீட்டெயிலா நான் போகல. சரி, இப்ப படம் என்னடா பண்ணிருக்கா பாருங்க. மேல அந்த சூஷ்ம சரீரம், அதாவது இந்த லிங்க தேகம், அந்த லிங்க தேகம் அப்படி சந்திய ஜன்னதோ, அது எல்லாம் சந்திய என்னத்தை தெஜிக்கிறான் அவன், ஆசைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டு விடுறான். விட்டு விட்டு அந்த சூஷ்ம சரீரத்தோட பகவான் கிட்ட ஐக்கியம் அடையறதா சத்தியோ முக்தி. அதாவது கபால மோட்சம். கபாலத்திலிருந்து அந்த உயிர்னு சொல்றோம் இல்லையா? பூதமட்ட பார்த்தேன்னா பூதமட்ட ஒரு ஆவி சொல்றோம் இல்லையா? காத்து தானே அது. சோ அந்த சூஷ்ம சரீரம் என்னன்னா அதுல எல்லா தத்துவங்களும் இருக்கு. அந்த சூஷ்ம லிங்க தேகம்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இந்திரியங்கள், அந்த கரணங்கள், மனசு எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இத பத்தி அடுத்த தசகத்துல நம்ம படிப்போம் டீட்டெயில் தான். சோ அந்த 25 24 தத்துவங்கள் உண்டு. இந்த தத்துவங்கள் எல்லாம் அதுக்கு அதிர்ஷ்டார தேவதைகள்னால உருவாக்கப்படுறது. ஜெனட்டிக்ஸ்ல வரும் இந்த இன்ஃபர்மேஷன்ல. பட் இதுல நம்ம வந்து இது தத்வார்த்தமா தெரிஞ்சுக்கிறோம் இப்போ. சோ இந்த லிங்க தேகம்னா அது நம்மளுடைய சூஷ்ம சரீரம். சூஷ்ம சரீரம்னா அதுல இந்திரியங்கள், இந்திரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, பாக்குறது கேட்கறது, இதெல்லாம் பர்செப்ஷன், சென்சரி பர்செப்ஷன்ஸ். சோ இதெல்லாம் மட்டும் இந்த தேகம் வேண்டி இருக்கிறதுக்கு இல்லையா? அந்த தேகத்திலிருந்து அவன் விடுபட்டு போய் பகவான அடையறான். சோ அந்த முதல் படத்துல நீங்க பார்க்கலாம். இதுதான் சத்யோ முக்தின்னு சொல்ல, இன்ஸ்டன்டேனியஸ். அப்ப சத்யோ முக்தியில சால்வேஷன் அவனுக்கு கிடைச்சுடுறது. ஹி ப்ரிஃபர்ஸ் தட். அப்போ அந்த பகவத் உருவத்தை பார்த்து ஆனந்தப்பட்டுட்டு மறுபடியும் ஹி வில் கெட் பேக் நம்மளுடைய இதுக்கு, அவளுடைய ஒரிஜினல் இதுக்கு வந்து விடுவா. பட் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போனவன் வந்து மறுபடியும் இந்த தேகத்துக்கு வந்தாச்சுன்னா கூட இவளோட ஆட்டிடியூடே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சம்சாரத்துல இருப்பா, எல்லா வேலையும் செய்வா, எல்லாம் பண்ணுவா. ஆனா பகவானை பார்த்தா இல்லையாவா? பகவானை பார்த்திருக்காவா, உள்ளேயும் பார்த்து புறமும் பார்த்து, அகம் புறம் ரெண்டுலையும் பகவானை பார்த்திருக்காவா. பார்த்ததுனால அவளுக்கு இந்த டோட்டல் டிட்டாச்மெண்ட் வந்தோட லைஃப்ல அவளுக்கு. ஏன்னா அவள் பிராரப்த கர்மம் இன்னும் அவளுக்கு இருக்கணும். இருக்க அந்த டைமுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பர்மனண்டா நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது வரைக்கும் மறுபடியும் நமக்கு சம்சாரத்துல தான் இருப்போம் இல்லையா? அந்த அதையும் சொல்லியிருக்கார் கீதையில பகவான். கடைசி காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் பிறக்கிறோம். அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சோ இந்த மாதிரி இந்த சத்யோ முக்தியில யோகத்தினால்தான் அவனால பகவானை பார்க்க முடியாது. அது இதுதான் சத்யோ முக்திங்கிறது. இப்போ இது இந்த பார்க்கலாம். இந்த கிரம முக்தியில என்ன ஆகுதுன்னா, அடுத்து என்ன சொல்றாரு? சோ ஃபர்ஸ்ட் லிங்க தேகம் அப்படி சந்திய ஜன்னதோ, சந்தியன்னா சந்தியஜத்னா எல்லாத்தையும் தெஜிக்கிறது, தெஜிக்கிறது. நிராகிரக ஆசையெல்லாம் விட்டாச்சு. லீயத்தை பகவானோட லீயத்தை, பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடுறாங்க.
இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், இன்னொரு யோகி, அவனுக்கு இப்படி போறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ஊர்த்வ லோகம், அவருக்கு மேல் பிரபஞ்சத்தை எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும் அந்த யோகிக்கு. ஹி டசன்ட் வாண்ட் இமீடியட் சால்வேஷன். அப்போ அவனுக்கு எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். இது ஒரு சான்ஸ் இல்ல. லிங்க தேகத்துல லைட்டா இருக்கும் சரீரம். அப்போ அந்த லைட் பாடி சூஷ்மத்தை மட்டும் கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போலாமே. இந்த சரீரம் தானே நமக்கு வெயிட். ஸோ இந்த கிராவிட்டிக்கு எகென்ஸ்ட் மேல போயாச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க முடியும் அவளுக்கு. ஸோ ஊர்வலோக குது கீது மூர்தத்தை, மூர்தத்தைனா சிரஸ் வழியா, சிரஸ் வழியா அந்த உசுறு இல்லையா, அது பிரியர் தான். அந்த லிங்க தேகம் விட்டு போறது, லிங்க தேகம் அந்த சூஷ்ம தேகம் விட்டு போயிட்டு சார்தமேவ, சார்தம்னா அது கரணங்கள், அந்த கரணங்கள் கூட சார்தமேவ கரணை நிரியத்தே வெளிப்படுறான். இப்ப அந்த கரணங்கள் மனசு, இன்டலெக்ட், புத்தி, கித்தி எல்லாம் இருக்கு இல்லையா அவங்கிட்ட. சோ இது எல்லாத்தையும் கூட விஷயம், அந்த இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, புத்தி எல்லாத்தோடையும் கூட அதான் சூஷ்ம தேகம் சொல்றோம். அந்த சூஷ்ம தேகத்தோட வெளிப்படுறான். இந்த கீழ்படத்துல பார்க்கலாம். சகசிரார் மூர்ததக, இந்த சிரஸ் மேல சகசிராரம் இருக்கு இல்லையா, இந்த லிங்க தேகத்தோட நான் வெளியில வந்துடுறாங்க. இப்ப சத்வ முக்தியில அவனுக்கு பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடுறான். ஆனா இப்போ ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய். குதுக்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், பிரபஞ்சத்தை சுத்தி பார்க்கணும். இப்ப அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அடுத்த ஸ்லோகம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகம். அக்னிவாசர வளர்ச்ச பட்சகை உத்தராயண ஜுஷாச்ச தெய்வத்தை பிராபிதோ ரவிபதம் பவத்பரோ மோதவான் த்ருவ பதாந்தமீயத்தே. ரொம்ப அழகா எடிட் பண்ணிருக்கா, கண்ணு புரியும் பாருங்க இப்ப உங்களுக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, இப்போ லிங்க தேகத்துல இருக்கான் இல்லையா, சூஷ்ம சரீரத்தோட இப்போ தலைவழியா வெளியில வந்திருக்கு. இப்போ அதுக்கு என்ன நடக்கிறது இங்க என்னன்னா, அக்னி, அக்னி என்னன்னா நெருப்பு, நெருப்பு தேவதை. ஸ்வாகா நெருப்பு தேவதை இல்லையா. அக்னி, வாசர பகல் தேவதை இல்ல வெளிச்சங்கள், வளர்ச்ச பட்சக சுக்லபட்ச தேவதை, உத்தராயண ஜுஷா தேவதை. உத்தராயணம் தட்சிணான்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த தேவதைகள் அந்த காலத்துல எல்லாத்தையுமே நம்ம இப்ப பிளானட்ஸ் எல்லாம் நவகிரகங்களையும் தேவதைகளா தேவன்களாக நம்ம வழிபடுறோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவதைகள் உண்டு, அதிர்ஷ்டார தேவதைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அக்னி, வாசரன பகல், வளர்ச்சபட்சகை அந்த தேவதைகள், உத்தராயண தேவதை, இவா எல்லாம். இப்ப இங்க ஸ்வாகா மட்டும் நாங்க காட்டியிருக்கோம், அக்னி தேவதையை காட்டியிருக்கோம். இவன் என்ன பண்ணுவானா, அந்த சூஷ்ம தேகத்தை இப்ப கூட்டிட்டு போனோமே, அப்போ இவ வழி நடத்திட்டு போவானாம் அந்த லிங்க சரீரத்தை. என்ன அதிர்ஷ்டம் பாருங்க. இது மத்ஸ்யாவதாரத்திலேயே நடக்கும். மத்ஸ்யாவதாரத்துல பகவான் வாழ்க்கை சத்யவிரதன் சப்த ரிஷிகள் எல்லாரையும் கூட்டின்னு போய் பிரபஞ்சத்தை முழுக்க சுத்தி காட்டுவார். இப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பிளானட்டேரியம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த பிளானட்டேரியம்ல போய் உட்கார்ந்த உடனே நம்ம என்ன நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், அது இது எல்லாம் சுகமா ஒரு 40 மினிட்ஸுக்கு பார்த்துட்டு யதார்த்தத்துக்கு திருப்பி வரோம். அந்த மாதிரி இப்ப பிளானட்டேரியத்துல போய் நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த காலத்துல அந்த யோகி தன்னுடைய யோக வலிமையினாலே எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்தரிக்ஷ யாத்ரான்னு சொல்லலாம். இந்த அந்தரிக்ஷம் முழுக்க பார்த்துட்டு வந்துடுறான் அந்த யோகி தன்னுடைய யோக பலத்தினால. இப்போ இந்த இவாள்லாம் இந்த ரெட் கார்பெட் வெல்கம்மா அந்த சூஷ்ம தேகத்துக்கு. ஏன்னா பகவத்பரா பகவான் ஆசிரியிச்சுட்டு வந்திருக்கு, அந்த பகவானோட பக்தியில வந்திருக்கு, விட முடியாது, பகவான் வாழையில விட முடியாது. அப்போ அழகா காடக்கோணர் கூட்டின்னு போறதுதான் இந்த அக்னி தேவதை. இந்த தேவதைகளை கூட்டிட்டு உத்தராயண சாச தெய்வத்தை பிராபித்தோ ரவிபதம். இப்போ அந்தரிக்ஷத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். சூரியனை போய் அடையறதான் அந்த லிங்கதேகம். சூரியன் எத்தனை சூடு இல்லையா, அதனாலதான் அந்த அக்னி தேவதைகள் வெளிச்சம் உள்ளது உத்தராயணம் இவாள்லாம் கூட்டின்னு போறான். ஏன்னா பயங்கர சூடு, எரிஞ்சு போயிடும் எல்லாமே. சோ அந்த அக்னி பதத்துக்கு கூட்டின்னு, அந்த சூரிய பதத்துக்கு கூட்டின்னு போறான். பிராபித்தோ ரவிபதம் பவத்பரோ, பகவானை நம்பி வந்திருக்கு இல்லையா, அதனுடைய யோக வலிமையினால பகவானை நம்பி அந்த யோகி வந்திருக்கான். பகவானை கைவிட முடியாது வாழலாம். சோ பிராபித்தோ ரவிபதம் பவத்பரோ மோதவான், மோதவான்னா சந்தோஷப்பட்டு துருவபதாந்தம் ஈயத்தை, துருவபதத்தை கூட அடைஞ்சு விடுவான் அந்த சமயத்துல அந்த யோகி. துருவபதம் இன்னும் மேல, சூரிய மண்டலத்துக்கு மேல இருக்கு துருவபதம். அங்கதான் சப்தரிஷி மண்டலம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம சிலப்போ இந்த நார்தன் ஸ்கை ராத்திரியில இந்த 7 ரிஷிகளோட இருப்பாங்க, ரொம்ப ஊரக்கை இருக்கு. சோ சின்னதாதான் நமக்கு தெரியும். இந்த சப்தரிஷி மண்டலத்துக்கு மேல இருக்கு போல் ஸ்டார்னு சொல்லுவாரு துருவபதங்கள்ல. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு சீ இந்த போல் ஸ்டார்லாம். அதுக்கு மேல இருக்கிறதா போல் ஸ்டார்.
துருவ சரித்திரத்துல நம்ம பார்ப்போம் இது என் போல்சார் என்னங்கிறது. 2 நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள் அங்க இருக்கும். சோ அந்த நட்சத்திரத்தை இப்ப வந்து கல்யாணம் எல்லாம் கழிஞ்சானா வசிஷ்டர் அருந்ததியும் பார்த்தையாம்பா நாமளே முன்னாடி கூட்டின் பட்டு வெளியில. அப்ப என்ன வசிஷ்டர் அருந்ததியும் பக்கத்துலயா இருக்க இல்ல, ஊருக்கு எங்கேயோ இருக்கு நட்சத்திரம் 2 நட்சத்திரத்தை காட்டி சொல்ற மாதிரிதான் இது இல்லையா. அப்ப அந்த நட்சத்திரத்தை 7 நட்சத்திரம் கூட இருந்தா சப்தரிஷி மகர்லோகம் அது ஆக்சுவலா. சோ அந்த 7 அது அந்த ஒரு இது ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க. சோ அதுக்கு மேல இருக்கும் துருவ நட்சத்திரம். சோ இப்படியாக துருவபதம் வரைக்கும் போயிடுவனா அந்த யோகி. சோ பிராபித்தோ ரவிபதத்திலிருந்து இன்னும் துருவபதம் மோதவான சந்தோஷத்தோட துருவபதாந்தம் ஈயத்தே. சோ அப்படியாக அந்த துருவபதத்துக்கும் இப்ப அடுத்து என்ன நடக்கிறது, துருவபதம் வரைக்கும் வந்தாச்சு. ஸ்லோகம் 12க்கு வரும். இப்போ வாஸ்திதோதமஹராலய யதா சேஷவக்ரதஹனோஷ்மணார்ஜ்யதே ஈயதே பவது பாஸ்ரயஸ்ததா வேதச பதமத புரைபவாம். இப்படியாக இருந்துட்டு ஆஸ்திதக இந்த இப்ப வந்து இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு, துருவலோகம் வரைக்கும் போயாச்சு. இப்போ அந்த மகர்லோகத்துல என்ன, மகர்லோகத்துலதான் சப்தரிஷிகள் இருப்பான். சப்தரிஷி மண்டலம் வந்து மகர்லோகத்துல. மகர்லோகத்துல என்ன இருந்ததுன்னா சூடு ஜாஸ்தி அங்கெல்லாம். அப்போ சேஷவக்திரம், சேஷன்னா பாம்பு, பாம்பனுடைய வக்திரன் முகம், அந்த முகத்துல இருந்து அக்னி வீசுமா, ஜுவாலை வீசுமா. அப்போ அந்த அந்த உஷ்ணம் தாங்க முடியாதான் அந்த யோகிக்கு, ஏன்னா அப்படி ஒரு அக்னி. இப்போ அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் அந்த சூடு தாங்க முடியாதுக்கு தஹனோஷ்மன் ஆர்த்தியத்தே. அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த சூடு தாங்க முடியாதுக்கு ஈயத்தே பவத் ஆசிரியஸ்து பகவான் ஏதோ ஆசிரியச்சுன்னு வந்திருக்கான், உனக்கு அது சூடு தாங்க முடியல. இப்ப பகவான் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. ஈயத்தே பவது பவத் உபாசிரயஸ்ததா, தங்களே நம்பி வந்த அந்த பக்தன் வேதலோகத்துக்கு வந்து விடுறான், அதாவது சத்தியலோகத்துக்கு வந்து விடுறான்னா. இப்போ சத்தியலோகம் எங்கன்னு நம்ம பார்ப்போம். நம்ம நம்மளுடைய இது பகவான் விராட ஸ்வரூபத்துல சத்தியலோகம் தான் டாப்ல இருக்கும். அந்த சத்தியலோகத்துல விஷ்ணு லோகம், சிவலோகம், 3 லோகங்கள், பிரம்மலோகம் 3 படிப்படியா படிப்படியா இருக்கும். சோ சத்தியலோகத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சத்தியலோகத்துல வந்து சேர்றானா அந்த யோகி. சோ ஈயதே பவது ஆசிரயத்ததா வேதச, வேதசபுரம்னா சத்தியலோகம், அங்கதான் பிரம்மா உட்கார்ந்துருக்கார். வேதச பதமத புரைபவா, உங்களுடைய பதமான அந்த சத்தியலோகத்துக்கு அங்க வந்து சேர்றானா இப்போ அந்த யோகி. சோ இப்போ வந்து சத்தியலோகத்துல இருக்கான். சத்தியலோகத்துல என்னெல்லாம் போகங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. கண்ணால பார்த்து எல்லா போகங்கள் என்னெல்லாம், இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு கூட, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. சரீரம் தான் இல்ல, பாக்கி எல்லாம் இருக்கே. சோ அதால என்ஜாய்ஸ் குத்துக்கம்னா எல்லாத்தையும் சந்தோஷப்படுறான், மோதவான். இப்படி சந்தோஷப்படுறாங்க அதுல இருந்து பார்த்துட்டு. பிளானட்டேரியத்துல நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த யோக விஷயத்தினால அவனுக்கு இதெல்லாத்தையும் பார்க்க கிடைக்கிறது அவனுக்கு. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, 13ல என்ன சொல்றாருன்னா தத்ரவா தவ பதே தவா வசன் பிராகிருத பிரளயேதி முக்ததாம் ஸ்வேச்சையா கலு புராபி முச்யதே சம்பிபித்ய ஜகதண்ட மோஜசாம். இப்ப பாருங்க, தத்ரவா இப்படி பிரம்மலோகத்துல சத்தியலோகத்திலாக்கும் இருக்கான், வேதசப்புரம் அதாவது சத்தியலோகத்துல இருக்கான். தத்ரவா தவ பதே, தங்களுடைய பதம் பிரம்மாவுடைய பதத்துல அவருடைய லோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த வைகுண்டம் எல்லாமே இருக்காங்க இல்லையா. சிவலோகம் இருக்கு, கைலாசம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு, 3 இருக்கு அந்த சத்தியலோகத்துல. அப்ப அங்க இருந்துண்டு வசன் அங்க இருந்துண்டு இப்ப என்ன பிராகிருத பிரளயம் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. பிராகிருத பிரளயம் என்னன்னா பிரம்மாவுக்கு வந்து 100 டிவைன் இயர்ஸ் உண்டு, நிறைய காலம் உண்டு பிரம்மாவுக்கு. சோ அப்போ கடைசியில அவருடைய காலம் முடியும் பொழுது பிரம்ம பிரளயம்னு சொல்லுவா. இந்த பிரம்ம பிரளயம் போய் எல்லாமே அழிஞ்சு விடும். அது அழியும் போது இவருக்கு அதற்கு எண்டு வந்துடும். இந்த யோக விஷயத்துல அங்க போய் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சத்தியலோகத்துல என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சோ அது பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இப்போ அந்த பிரளயம் வர வரைக்கும் அவனுக்கு காத்துட்டு இருக்கணும் சால்வேஷன் கிடைக்கிறது. சால்வேஷன் கிடைச்சானா ஐக்கியம் கிடைச்சிடும். ஆனா அதுக்கு ஹஸ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம் இல்லையா. அப்போ பிராகிருத பிரளயேதி முக்ததாம், இந்த சமயம் வரைக்கும் அந்த முக்தி கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணமே. அப்போ என்ன பண்றது, அந்த யோக வசத்தினால, அந்த யோக சக்தியினால அந்த யோகி ஸ்வேச்சையா தன்னிஷ்டத்தோட ஸ்வேச்சையா கலு புராபி அதுக்கு முன்னாலேயே முக்கியத்தே, அதுக்கு முன்னாலேயே பகவத் பதத்தை அடைய வரும் அவசரம்.
யோகிக்கு எத்தனை காலம் இங்க வெயிட் பண்றது? நமக்கு முன்னாலேயே பகவத் பதத்தை அடையணும். இப்போ ஸ்வேச்சையா கலு புராபி முச்சியத்தே, அது கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அடையணும்னுட்டு சம்விபித்ய ஜகதண்டம் ஓஜசா. ஓஜசானா அதனுடைய யோக சக்தியினால சம்விபித்ய உடைக்கிறானா ஜகதண்டம், அந்த பிரம்மாண்டத்தை உடைப்பனாம். பிரம்மாண்டத்தை உடைச்சுட்டு போக புறப்பட்டு விடுவான். இது பிரம்மாண்டோட இதுல பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனா அது வரைக்கும் எனக்கு வெயிட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ தன்னுடைய யோக வலிமையினால பகவான் அண்டியாக்கும் வந்திருக்கானோ, அப்போ அந்த யோக வலிமையினால என்ன பண்ணுவோம்னா ஓஜஸான அந்த சக்தி, அந்த சக்தியினால இந்த ஜகத் அண்டம், அண்டம்னா எஃகு முட்டை, அப்போ அந்த அண்டத்தை பிரம்மாண்டத்தை சம்பிபித்திய உடைச்சுட்டு போவனா அந்த யோகி. என்ன அர்த்தம் உடைச்சுட்டு போறதுன்னா? என்ன அர்த்தம்னா சம்சாரத்திலிருந்து விடுபடுறது, வேற ஒண்ணும் இல்லை. சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னா எப்படி? உங்களுடைய ஆசை கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட் வரணும். இந்த டிட்டாச்மெண்ட் வந்தாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பகவான் கூட நமக்கு ஐக்கியப்பட்டு போக முடியும். அப்ப அதை உடைக்கிறதுங்கிறது என்னங்கிறத நம்ம தத்துவ ரீதியாக அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். எப்படி எப்படின்னு பாக்குறோம் அடுத்த ஸ்லோகத்துல. தஸ்ய சிதிபயோ மகோ நில தியோமஹத் பிரகிருதி சப்த காவிருதி தத்ததாத்மகதயா விஷன் சுகி யாதி தே பதமனாவிருதம் விபோ. இது பிரம்மாண்டம், அண்டத்தை பாக்குற நீங்க. அது பிரம்மாண்டத்துல எல்லா தத்துவங்களும் இருக்கு, பஞ்சபூதங்களும் இருக்கு இல்லையா? அப்படின்னு பார்க்கலாம். எர்த்து, ஃபயர், ஏர், ஈத்தர், இந்த மாதிரி 5 பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு லேயர்லயும் இருக்கு. இப்போ தஸ்யச்ச, இப்போ இந்த லிங்க தேகம் இருக்கு இல்லையா? இந்த லிங்க தேகம், அந்த யோகி தன்னுடைய ஓஜசா சக்தியினால அந்த பிரம்மாண்டத்தை பொழக்கிறான். இப்போ பொழந்தோன்னா ஃபர்ஸ்ட் லேயர்னு ஷிதி, ஷிதினா எர்த்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை பொழக்கிறான். இப்போ இந்த லேயருக்கெல்லாம் தத்துவங்கள் உண்டு. இந்த தத்துவங்கள் எர்த்துல வந்து அது பூமி தத்துவம். இந்த பூமி தத்துவம் வந்து வாசனையாக்க முடியும். அப்போ அது அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது ஆர்கனைஸ் மூக்கு இல்லையா? அதை பத்தின விஷயங்கள் அது எல்லாம் ஸ்மெல்லு, சென்சுவல் பிளஷர்ஸ் இல்லையா? நமக்கு இது அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தெஜனம் பண்ணிவிடுறான் அந்த யோகி. அப்போ அந்த லேயர்ல இந்த ஆசைகள் எல்லாம் போயிடுறது. அப்போ அடுத்த லைன்ல என்ன சொல்ல? தத்ததாத்மகதையா விஷன் சுகிங்கிற. ததாத்மகதையா என்ன அர்த்தம்னா அந்த அந்த ரூபத்துல. அப்போ பிருத்வியோட ரூபத்துல இந்த பிருத்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் தேஜனம் பண்ணிவிடுவான். தேஜனம்னா அதையெல்லாம் விட்டுடுவனாம் அந்த யோகி. ரொம்ப கஷ்டம் இல்லையா? என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு அந்த ஆசைகள் எல்லாம் விடுபடணும். இப்போ விடுபடணும்னா அந்த ஆசைகள் எல்லாம் அதெல்லாம் பிருத்வியில தான் அந்த கந்தம் இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் நிராகிரகம் பண்ணிவிடணும் கம்ப்ளீட்டாக. சோ அதுக்கு அந்த அளவுக்கு ட்ரை பண்றாங்க. அதைத்தான் இந்த தத்துவ ரீதியா சொல்றா இந்த ஸ்லோகத்துல. சோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து இந்த ஆர்கன் ஆஃப் ஸ்மெல், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சென்சுவல் பிளஷர்ஸ், அது எல்லாத்தையும் இந்த ததாத்மகத்தையான அந்த ரூபத்துல போய் அவன் வந்து அதை வந்து தேஜனம் பண்ணி விடுவான். அடுத்து பயன ஜலம். ஜலத்தத்துவம். ஜலத்தத்துவத்துல நமக்கு உடம்புல தண்ணி, மூத்திரம் இருக்கு, அப்புறம் பிளட், வேற நீர், என்னெல்லாம் 90% இந்த பாடி தண்ணியாக்கும். சோ அந்த தண்ணி எல்லாத்தையும் அங்க தேஜனம் பண்ணி விடுறது. சோ நீங்க பார்க்கலாம் இந்த ஆர்கன் ஆஃப் டேஸ்ட், எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் ஜலத்தோட அடங்கி போறது. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் அது அந்தந்த ரூபத்துல அதையும் அங்க விட்டுடுறானா. சோ 2வது லேயர் வரும்பொழுது இதை தேஜனம் பண்ணி விடுறானவன் 2வது லேயர்ல. அடுத்து வந்து ஷிதி பயோ மகோ தேஜஸ் ஃபயர். சோ ஃபயருக்கு வரும்பொழுது அது வெளிச்சம். சோ வெளிச்சம்ங்கிறது என்ன? சூரிய வெளிச்சம். அதுல எல்லாம் நமக்கு வந்து அந்த தேஜஸ் கண்ணால பாக்குறோம் இல்லையா? பாக்குற விஷயங்கள் அதெல்லாம். சோ அந்த விஷயங்கள் கை கால், சோ இதெல்லாம் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் பார்த்து நம்ம பண்றோம். சோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேஜனம் பண்ணி விடுறான் அந்த லேயர்ல, தேஜஸ்ல, அந்த ஃபயர்ல. சோ அது ஒரு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இல்லையா? சோ அதுல வந்து அந்த சம்பந்தப்பட்ட இந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேஜனம் பண்ணி விடுறான் அந்த யோகி. சோ மகோ அனில. அடுத்து வந்து ஏர், காத்து, வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? காத்து பிராணாயாமம் எத்தனை காத்து நம்ம தேகத்துக்குள்ள இருக்கு. சோ அந்த காத்து எல்லாத்தையும் காத்து பஞ்ச பிராணன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பஞ்ச பிராணன் அது எல்லாத்தையும் அங்க தேஜனம் பண்ணி விடுறான். சோ அனிலம்னா காத்து. சோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த ஏர்ல வந்து ஸ்கின், அதுல இருந்து சுவசிக்கிறோம் நம்ம இல்லையா? அதுல இருந்து ஹேண்ட்ஸ்,
இதெல்லாம் ஜலங்கள், எல்லாத்துலயும் காத்து. இப்போ பிராகெல்லாம் எடுத்துனா அதுல ஸ்கின் ரெஸ்பிரேஷன் உண்டு. எல்லா செல்லும் ரெஸ்பயர் பண்ணும். நம்ம பாடியில இருக்கிற செல் சொல்றோம் இல்லையா, அது திசுக்கள் தமிழ்ல சொல்லுவா. சோ அது ஒவ்வொன்றும் நியூக்ளியஸ் உண்டு இல்ல. சோ அது ஒவ்வொன்றத்துக்கு எல்லா ஃபங்க்ஷன், எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் அதுல உண்டு. சோ அதுவும் ஸ்வெஸ்டின் இருக்கும். சோ அதை எல்லாத்தையும் அங்க தேஜனம் பண்ணிடும். அது அது வந்து இதோட போயிடுறது, காத்தோட போயிடுறது. அனிலம் தியோ, தியோன்னா ஆகாசம். ஆகாசம் வந்து எத்தீரியல் லேயர். அங்க ஆகாசத்துல தான் சவுண்டு, ஒலி. சோ ஒலி அங்க இருந்து எழும்பி இருக்கு. இதெல்லாம் அடுத்த தசகத்துல வரும்னா, சோ அதனால இப்பவே நீங்க நல்லா அதை கிரகிச்சுக்குங்க. சோ தியோ மகத்து. அப்போ முதல்ல தியோ ஆகாசத்துல இப்ப 5 தத்துவங்களும் வந்தாச்சு. ஆகாசத்துல இந்த ஒலி. அப்போ எத்தனை விஷயங்கள் லாஸ்ட் பாருங்க. எல்லாத்தையும் தேஜனம் பண்ணிட்டே வரார். ஒன் ஆஃப்டர் தேர் ஒன் ஆஃப்டர் தேர் இஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் அங்கங்க அங்கங்க விட்டு விடுறாரு. மகத்து அகங்காரம், அந்த ஈகோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதெல்லாம் போயிடுறது. பிரகிருதி மாயை. சோ அந்த புத்தி, எப்பவுமே இந்த பிரகிருதியும் பகவானும் இருக்கிற மாதிரி அசத்தா சத்தா தெரியாது. அது கூட இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. சத் அசத்ங்கிறது நமக்கு தெரியாது, இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது அது எப்போ கிரியேஷன் தொடங்குறதோ அப்பதான் மாயை ஆக்டிவேட்டட். அது வரைக்கும் மாயை இருக்கிறதே தெரியாது. சோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இட்ஸ் லாஸ்ட். மாயையும் போயாச்சுன்னு வச்சுக்கோ. கடைசியில என்னன்னா 7 ஆவரணங்கள் ஆச்சு இல்லையா. இப்போ இந்த 7 ஆவரணங்கள், 5 பஞ்சபூதங்கள், அப்புறம் மகத்து, மாயை, பிரகிருதி. சோ அது 7ஐயும் கிராஸ் பண்ணியாச்சுன்னா சப்த காவிரம், சப்த 7 ஆவரணங்கள். சோ இந்த 7 ஆவரணங்களையும் அந்தந்த இடத்துல தேஜனம் பண்ணிடுறான். இந்த நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம், மேட்டர் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் இல்லையா. இப்ப பாருங்க, நம்ம தேகத்துல இருக்கிற ஒன்னொன்னும் எல்லாம் அதனோட கலந்து போயிடுறது இல்லையா. சாலிட் மேட்டர் சாலிடோட போயிடுறது, லிக்விட் மேட்டர் லிக்விடோட போயிடுறது, கேஷியஸ் மேட்டர் கேஸோட போயிடுறது. சோ இது எவ்வளவு அழகான பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம் பாருங்க. அப்பா பிசிக்ஸா படிச்சோம். இப்ப நீங்க இதுல தப்ப ரீதியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு இதெல்லாம் தெரியுது. சோ சப்தகாவிரத்தை, இந்த 7 ஆவரணங்களையும் ஜெயிச்சு விடுறான் எல்லாத்தையும். இப்ப என்ன, ஒண்ணும் இல்லை. இப்போ மனசு, புத்தி, அந்த இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் போயாச்சுன்னா லிங்க தேகம் இஸ் கான், ஒண்ணுமே இல்லை இல்லையா. கம்ப்ளீட்டா டோட்டலி நில். இப்போ கடைசியா அந்த உள்ள வரும்பொழுது, லாஸ்ட் லேயருக்கு உள்ள வரும்பொழுது அவன் பாக்குறான் அந்த ஜீவாத்மா இல்ல, ஜீவாத்மா எல்லாம் போயாச்சுப்போ. அந்த பரமாத்மா அது ரெண்டும் எல்லாமே ஒண்ணு கலந்துருக்கு போ இல்லையா. வித்தியாசமே இல்லை, அத்வைதம். அத்வைதம்னா அந்த பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே ஒன்னாயிடுறது, ஐக்கியப்பட்டு போயிடுறது. இதுதான் சாயுஜ்யம் சொல்லுவான். இதுதான். சோ ரொம்ப அழகா இந்த தத்துவ ரீதியா சொல்லியிருக்கா. ஜெகதண்ட மோஜசா சம்பித்தியன்னு சொல்றாரு. சோ இந்த ஜெகதண்டம்ங்கிறது என்ன, நம்ம உடம்புல இருக்கிற இந்த சூஷ்மங்கள் தான் எல்லாமே. சோ அந்த சூஷ்மங்களை எல்லாத்தையும் தியஜனம் பண்ணிட்டானா, அந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டுட்டானா டோட்டல் டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட் வந்தாச்சுன்னா நம்ம பரமாத்மாவோட ஐக்கியப்பட்டு போயிடுறோம், சாயுஜ்யம் கிடைச்சு விடுறது. இப்போ நம்ம அந்த யோகி நீ பாருங்க, ஒண்ணு யோசிச்சு பாருங்க, அவன் ஸ்டில் ஹீஸ் அலைவா இருக்கும் பொழுது அந்த யோகம் பண்ணி, அஷ்டாங்க யோகத்துல இருந்து சீலிச்சுண்டு அபியாசம் பண்ணி 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 அவனுடைய அந்த சக்தியினால அவன் ஜீவன் முக்தன். ஜீவிச்சிருக்கும் பொழுதே அவனுக்கு அந்த சால்வேஷன் கிடைக்கிறது. அப்போ அவன் இஷ்டப்பட்ட சமயத்துல அவனுக்கு அவனோட பாடியில இருந்து அந்த உசிர, பீஸ்வர்ல அப்படிதானே, அவர் இஷ்டப்பட்ட சமயத்துல அவளுக்கு அந்த உயிரை போக்கிக்கலாம் அவளுக்கு. இதை பகவத்கீதையில ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோ. இந்த அக்னி வாசர இதெல்லாம் நீங்க பகவத்கீதையில 8வது சாப்டர்ல, சாப்டர் 8/24 ஸ்லோகம் 25 ஏற்கனவே நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். அந்த சமயத்துல அங்க எப்படி இந்த தேவதைகள் எல்லாம் கூட்டிட்டு போறது, எல்லா லோகத்தையும் போய் கூட்டின்னு போய் காட்டு, உத்தராயண தேவதை, தட்சிணாய தேவதை, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு நம்ம. சோ இப்போ இந்த கிரமமுக்தியில இதுதான் நடக்கிறது. கிரமமுக்தியில எல்லாத்தையும் தேஜனம் பண்ணிட்டு ஜீவிச்சிருக்கும் பொழுதே he gets salvation. அடுத்த ஸ்லோகத்துல போய் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். how he tears that 7 sheets, அந்த ஷீத்தை அப்படியே டேர் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடைசியா என்ன சொல்றார், அர்ச்சிராதிகதிம் ஈத்ருஷீம் பிரஜன் விச்சுதிம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதயன் உச்சரந்தமனிலேஷ பாகி மாம். பிக்சர்ல நீங்க பாருங்க, இதுதான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவா இதுல வேதத்துல. இந்த மார்க்கத்துல அர்ச்சிராதி கதி ஈதிருஷி, இப்படிப்பட்ட ஈதிருஷினா இப்ப ஏற்பட்ட இந்த மார்க்கத்துல விரஜன்
அடையிறானாம் அந்த யோகி. விச்சுதிம்ன பஜத்தை, அவனுக்கு வீழ்ச்சியே கிடையாது இந்த மார்க்கத்துல போயாச்சுன்னா. அதாவது அவனுக்கு சாயுஜ்ய மோட்சம் வச்சு விடுறது. அவன் விரும்பின மாதிரி கிரமமுக்தியில இந்த அந்தரிக்ஷ யாத்திரா பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு எல்லாம் அனுபவிச்சாச்சு. அவன் அனுபவிச்ச பின்ன அவன் பகவத் சாயுஜ்யம் அவனுக்கு கிடைச்சு விடுறது. அவன் விரும்பின மாதிரி அவனுக்கு சால்வேஷன் கிடைச்சவனுக்கு எப்பவுமே வீழ்ச்சியே கிடையாதுங்கிற. விச்சுதிம் ந பஜதே ஜெகத்பதே, ஜகத்துக்கெல்லாம் பதி இல்லையா பகவான் ஜெகத்பதேன்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார் வட்டத்திலே. சச்சிதாத்மக பவத் குணோதயன் உச்சரந்தமனிலேஷ பாஹி மாம் முடிக்கிறார். இப்ப இந்த படத்துல நீங்க பாத்துருந்தா படிப்படியா இருக்கு பாருங்க. கீழே யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா? ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த குரு உட்கார்ந்துட்டு அவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படி நீங்க இந்த மாதிரி யோகம் எல்லாம் பார்ப்பதில்ல, இந்த யோகத்தை இப்படி எல்லாம் பண்ணி படிப்படியா தாரக கடக்கிறது இல்லையா, இந்த பவ சாகரத்தை கடந்து போறது. அதுதான் அது. அந்த பவசாகரத்தை கடக்கணும் என்னன்னா அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறது. அப்போ அந்த குரு உட்கார்ந்து டைரக்ட் பண்றாரு எப்படி போகணும். அப்போ ஒவ்வொரு நிலை இருக்கு, ஒண்ணுன்னா தேஜனம் பண்றோம். அதைத்தான் இந்த ஸ்லோகம் 14 பாக்குறோம் இல்லையா. எப்படி ஒன்னா விட்டு கடைசியில அந்த வைகுண்ட பதத்தை அடையணும். அவனுக்கு பகவானோட சாயுஜ மோட்சம் அவனுக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்குள்ள மார்க்கத்தை அந்த குரு உட்கார்ந்துட்டு அழகா உபதேசிக்கிறார். இப்ப நம்ம இங்க எங்கேயோ இருக்கோம் நம்ம இல்லையா, தெரியல. நம்மளையும் யோசிச்சு பாத்துங்கோ, இந்த கும்பல்ல நம்மளும் இருப்போம். ஏன்னா பகவான் அண்டி வந்திருக்கோம். நம்ம பகவான் அண்டி வந்தா கண்டிப்பா அவர் நம்மளை கைவிட மாட்டார். அப்ப நம்மளும் இந்த மாதிரி பகவான் பேர்ல பக்தியோட இருந்து நம்மளும் அந்த மோட்சத்தை அடையறதுக்கு வரணும். ஜீவிச்சிருக்கும் பொழுதே அந்த சால்வேஷன் அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. சச்சிதாத்மகம்ங்கிறார் அவர். பகவான் என்ன எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஜெகத்பதேங்கிறார், சச்சிதாத்மக பவத் குணோதயான், உங்களுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிண்டு, உங்களுடைய குணங்கள் எல்லாம் பாடிண்டு சொல்லிண்டும் இல்லையா. எத்தனை எல்லாத்தையும் விவரிச்சுட்டு 100 தசகம் எழுதுறாரு இல்லையா பட்டத்திரி. பவத் குணோதயான், உச்சரந்த ரொம்ப உச்சத்துல உன்னை பத்தியோ உன் அவதாரத்தை பத்தி உன் குணகணங்களை எல்லாம் பாடி அனிலேஷன்னு சொல்றார். இங்க பாருங்க, பஞ்ச பிராணனுக்கு அதிபதி. அனிலம்னா காத்துக்கெல்லாம் அதிபதி பகவான். ஏன்னா அந்த பஞ்ச பிராணனுக்கு அதிபதி என்னன்னா இந்த பஞ்ச பிராணன் நமக்குள்ளே இருக்கு இல்லையா. அந்த காத்துல அஞ்சு பிராணங்கள் இருக்கு. இப்ப அந்த பிராணன் நம்ம தேகத்திலயும் இருக்கு. இப்ப நம்ம தேகத்துக்குள்ளேயும் அவர் இருக்காருங்கிறத நம்ம நம்பணும். ஆனா நம்ம அறியறது இல்லை, நமக்கு தெரியல. அஜ்ஞானத்தினால அவர் நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியல. அந்த அஜ்ஞானம் விலகித்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் நமக்குள்ள இருக்கிறது நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். இப்ப அது அந்த பக்தி மார்க்கம் இல்லையா. பக்தி மார்க்கம் தான் நமக்கு இப்போ சுலபமா, அதுலதான் நமக்கு ஈஸியா பகவான் அடைய முடியுங்கிறத இது ஒரு பக்தி காவியமாக்கும். அது ரொம்ப அழகா படிப்படியா சொல்லிட்டு போறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இப்போ அவர் உச்சரந்த அனிலேஷ பாஹிமாம், பகவான ஜெகத்பதே சொல்றார், சச்சிதாத்மக சொல்றார், அனிலேஷ பாஹிமாம் நீ என்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறார். சோ இதுல நம்ம ஜீவன் முக்தர்கள் ஆகிறதுக்குள்ள அந்த வழி, அதுக்குள்ள ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. கல்யதாம் மம குருஷ்வதாவதி கல்யதே பவது உபாசனம் யயா, உனக்கு உபாசனம் பண்றதுன்னா எனக்கு அந்த சக்தியை கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னுட்டு ரொம்ப உருக்கமா பகவான வேண்டிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்வாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் உருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானா. நிஜமாவே நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த குருவாயூரப்பனை பார்த்துட்டு நம்ம வேண்டிக்கிறோம். நம்ம அடுத்து நம்ம காஸ்மிக் எவல்யூஷனை பத்தி பார்க்கணும்.